हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 जानकी कांतस्मरणं गोपिका जीवनस्मरणं हर नमः पार्वती पतये। श्री सद्गुरु स्वामिनः आंजनेय स्वामिनः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेषु अभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव। पुत्रेति तन्मयतया दरवोऽभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालये शमनिशं हृदि भावयामि। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देवी नमः। हनुमते नमः। श्रीहरये नमः। ஸ்ரீ பிருந்தாவனத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் கதாதரர் அப்படின்னு ஒரு பண்டிதர் இருந்தார். பரமகிருஷ்ண பக்தராக இருந்தார். அவர் நிறைய ஸ்லோகங்களும் கீர்த்தனங்களும் பாடியிருக்கார். அவருடைய கீர்த்தனங்களை பஜனை பாடல்கள் பாடுறவாள்லாம் அங்கங்கே வந்து பாடுவார். பிருந்தாவனத்தில் எப்பொழுதுமே பஜனை கோஷ்டிகள் அங்கே இருக்கிற வழக்கங்கிறதுனால ஒரு சந்தர்ப்பம் ஜீவகோஸ்வாமி அப்படின்னு ஒரு மகா ஷட்கோஸ்வாமிகளில் சைத்தன்ய மகாபிரபுனுடைய சிஷ்யாலில் ஜீவகோஸ்வாமி அப்படின்னு அவர் தான் ரொம்ப இளையவர். 6 பேர்களில் ரொம்ப இளையவர் அவர் தான், சின்னவர். மகாபிரபுனுடைய கிருபைக்கு பாத்திரமானார். அவர் இந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஷட் சந்தர்ப்பம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஸ்ரீமத் பாகவதத்துக்கு 14 வியாக்கியானங்கள் இருக்குது. ஸ்ரீதரீயம், வம்சீதரீயம், பாலப்பிரபோதினி. அதுபோல் இந்த ஜீவகோஸ்வாமியோட வியாக்கியானம் ரொம்ப முக்கியமானது. 6 விதமாக ஒரே விஷயத்தை பல ஆங்கிளில் பார்க்குறதுன்னு உண்டோணும். அதுபோல் பாகவதத்தை 6 ஆங்கிளில் அப்படியே புரிஞ்சு கொடுத்துட்டார். பாகவதத்தை ஷட் சந்தர்ப்பம் அப்படின்னு பேர். இனிமே அவருக்கு பார்த்ததுக்கு மேலே நம்ம பார்க்கணுமானால் அவருக்கு மேலே நமக்கு ஒரு பக்தி ஞானம் இருந்தால் தான் முடியும். அவ்வளவு விதமாக வியாக்கியானம் பண்ணி கொடுத்துருக்கார் இந்த பாகவதத்துக்கு. பொதுவாகவே மகாபிரபு அவளுடைய சிஷ்யால் இவாளுக்கெல்லாம் பாகவதம் தான் பிராணனாக வச்சுருந்தால். பிரம்மபரமாகவே ஒரு வியாக்கியானம், ஜீவபரமாகவே ஒரு வியாக்கியானம்,
பிரகிருதிபரமாகவே ஒரு வியாக்கியானம், பக்திபரமாகவே ஒரு வியாக்கியானம். இது மாதிரி 6 வியாக்கியானங்களை ஒரே பாகவதத்துக்கு ஒருவரே ஷட் சந்தர்ப்பம் அப்படின்னு பண்ணியிருக்கார். அவளுக்கெல்லாம் உயிர். பாகவதத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்லிவிட்டாலானா கரகரேன் கண்ணீர் வந்துடும், மயிர் கூச்சலிடும். வாத்கத்கதா திரவதேயஸ்ய சித்தம் அப்படின்னு இந்த பாகவதமே சொல்கிறது. பாகவதன் எப்படி இருப்பான்? பாகவத பிரதான நவயோகி பாக்கியானத்தில் பாகவத லக்ஷணத்தை சொல்கிறார் யோகீஸ்வரா. உன்மாதவன் நிருத்தியதி லோகபாஹ்யா. பகவானை பற்றி பேசினால் ஆனால் அப்படி உருகும் மனசு, வாக்கு கத்கதமாகும், கண்ணு கண்ணீர் வழியும், ஹிருதயம் திரவிக்கும், மயிர்கூச்சலிடும், உடம்புல கம்பம் ஏற்படும். இதெல்லாம் பாகவதனுடைய லக்ஷணம், பிரேமையினுடைய லக்ஷணங்கள். அஷ்டவிதமான லக்ஷணங்கள் சொல்லியிருக்காள். எப்படி ஆத்மகுணம் 8ன்னு சொல்லப்படுறதோ அதுபோல் பிரேமபாவத்துக்கு 8 லட்சணங்கள் சொல்லியிருக்காள். முக்கியமாக இன்னும் பல லட்சணங்கள் உண்டு. அவளுக்கெல்லாம் அது உயிர். ஜீவகோஸ்வாமி இந்த மகாபிரபுவனுடைய சிஷ்யா. அவள்லாம் ஏன் ஸ்மரிக்கிறேன்னா, இன்றைக்கி பூரி ஜெகநாதத்தில் ரதோத்சவம். பூரி ஜெகநாதத்தில் இன்றைக்கி ஜெகநாதர் ஜெகநாத சுவாமி நயனபதகாமி பவதுமே அப்படின்னு நம்ம ஆச்சாரியால் உள்பட லயிச்சு உருகி ஸ்தோத்திரம் பண்ணதான ஒரு க்ஷேத்திரம். ரதோத்சவத்தை ஆச்சாரியாலும் சேவிச்சிருக்காலும் தெரியறது அவள் பண்ணுற ஸ்தோத்திரத்துலேருந்து. அங்கே தானே இருந்தார், அங்கேயே தானே ஐக்கியமானார் மகாபிரபு. அவருடைய சிஷ்யாலில் இந்த ஜீவகோஸ்வாமி இவாளுக்கெல்லாம் என்ன ஒரு விரதம்னால், பிருந்தாவனத்தை விட்டு வெளியிலேயே போகிறதில்லை. உயிர் போனாலும் உடம்பு மக்கினாலும் பிருந்தாவன மண்ணிலேயே மக்கணும் அப்படின்னு அவளுக்கு ஒரு சங்கல்பம். அங்கேயே வாழ்ந்துருந்தால் மகாபிரபுவுக்கு பிற்காலமும் கொஞ்சம் காலம் இருந்தார் ஜீவகோஸ்வாமி. பிற்காலம்தான் நிறைய இருந்தார். அவருடைய பெரியப்பாக்கள் 2 பேர், ரூபகோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி அப்படின்னு 2 பேர்கள். பரமகிருஷ்ண பக்தால். அவள்கிட்ட தான் தீட்சை பெற்றுண்டு மகாபிரபு சம்பிரதாயத்திலே இவர் ரொம்ப பெருமையாக இருந்தார் இந்த ஜீவகோஸ்வாமி. மீராபாய்க்கு கூட அவர் தான் குரு அப்படின்னு சொல்லுவாள். பிருந்தாவனம் வந்தபோது ஜீவகோஸ்வாமியோட காலம் மீராபாயோட காலமும் ஒன்றும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த ஜீவகோஸ்வாமியினுடைய சந்நிதியிலே இந்த கதாதரர் அப்படின்னு முன்னாடி சொன்னேனே, அவருடைய கீர்த்தனங்கள் ஸ்லோகங்களை சில பக்தர்கள் பஜன கோஷ்டிகள் வந்து பாடினால், ரொம்ப நன்னா இருக்கே இந்த ஸ்லோகம், யார் பண்ணது? இந்த கீர்த்தனம் ரொம்ப நன்னா இருக்கே, யார் பண்ணது அப்படின்னு கோஷ்டியில் ஜீவகோஸ்வாமி கேட்க, கதாதர பண்டிதர் அப்படின்னு ஒருத்தர் பண்ணியிருக்கார் இது அப்படின்னு சொன்னதும், அந்த மகான் பிருந்தாவனத்தில் எங்கே இருக்கார் அப்படின்னதுமே, அவர் பிருந்தாவனத்தில் இல்லை, கொஞ்சம் தூரம் தாண்டி சில மைல்கள் தாண்டி ஒரு கிராமத்தில் இருக்கார் அப்படின்னா, பிருந்தாவனம் வருவாரா அடிக்கடி அப்படின்னா? ஏன்னா பாகவதால பார்த்தா ஒரு சந்தோஷம். சங்கமக்கலு சாதுனாம் உபயேஷாஞ்ச சம்மதா. அது பகவானை பார்க்கறதுக்கு மேலே சந்தோஷம். அது பாகவதனா ஆனால் தான் அதை புரிஞ்சுக்க முடியும். பாகவதால்கிட்ட அப்படி ஒரு அன்பு ஏற்படும். அந்த ரீதியில் அவர் வருவாரா, பார்க்க முடியுமா? ஏன்னா இவர் போக மாட்டார், ஜீவகோஸ்வாமி பிருந்தாவனத்தை விட்டு வெளியில் போக மாட்டாருங்கிறதுனால அவர் வருவாரா, பார்க்க முடியுமா அப்படின்னார். இல்லை அவர் வரத்துக்கு இல்லைன்னார். ஏன்னால் அந்த பவித்திரமான பிருந்தாவன மண்ணில் நான் பாபி, என் கால் படக்கூடாது. பாபிங்கிறத விட கிருஷ்ணன் கால் பட்ட மண்ணில் நான் வந்தால் என் காலும் தானே படும். அதில் கிருஷ்ணனுடைய பாதம் பட்ட இடத்துல என் கால் படக்கூடாது, அது பவித்திரமான பூமி. அந்த பிருந்தாவனத்துக்குள்ளே கால் வைக்க மாட்டேன்னு அவர் விரதம் வச்சுருக்கார். பரமகிருஷ்ண பக்தர். இது ரொம்ப விசித்திரம். பக்தியில் பிரேம பக்தி புரிஞ்சின்ற வாழ்க்கை தான் புரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் கிருஷ்ண பக்தி வந்தாலே மதுரா போவோமா, பிருந்தாவனம் போவோமான்னு எல்லாரும் ஆசைப்படுவார். இன்றைக்கும் பற்றுருக்கா. ஆனால் அப்படி ஒரு கிருஷ்ண பக்தர் கிருஷ்ண கீர்த்தனங்கள்லாம் பாடினார். அந்த பிருந்தாவனம் பவித்திரமான மண்ணில் என் கால் படக்கூடாது அப்படின்னு அவர் வச்சுருக்காருன்னு சொன்னதும், அப்போது ஜீவகோஸ்வாமி சொன்னால் அது சரியில்லையே, அவர் பிருந்தாவனத்தில் தானே இருக்கணும், அவருடைய அந்த பாவங்கள் கீர்த்தனங்களில் தெரியறது, அவர் அழிச்சுன்னு வரணுமே அப்படின்னு சொல்ல, யாராவது சொன்னால் வருவாரோ என்னமோன்னு சொல்லிவிட்டார். உடனே தன் சிஷ்யால 2 பேரை அமைச்சு அந்த கிராமம் எதுவோ அதை தேடி போய், கதாதரரே உடனே இப்போவே பிருந்தாவனம் வரணும்னு நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னா. பாகவதால்கிட்ட அப்படி ஒரு உரிமை உண்டு. சொன்னேன்னு சொல்லு, எந்த காரியம் எப்படி இருந்தாலும் போட்டுவிட்டு பிருந்தாவனம் வரணும்னு சொல்லு அப்படின்னதுமே
அவள்லாம் பல மைல்கள் தாண்டி ராப்பகலாக நடந்து வந்தால் பிருந்தாவனத்திலேருந்து ஜீவகோஸ்வாமியோட சேவக்கால் நேரம் வந்தால் ஒரு கிராமம், கால வேளையில் சாலக்கிணறுல பல்லு தேய்ச்சின்னு இருக்கார் ஒரு சுவாமி. பல்லு தேய்ச்சி வாக்கு ஒப்பளிச்சுன்னு இருந்தார். அவர்கிட்ட அங்கேருந்து வந்து கிராமத்தில் விசாரிப்பாலோன்னு ஒருத்தரை பார்க்கணும்னா இந்த கிராமம் தான்னு தெரிஞ்சுட்டார். தெரிஞ்சின்றதுமே அவர்கிட்ட கேட்டார், கதாதர பண்டிதர் இங்கே இருக்காரோ, அவரோட கிரகம் எங்கே அப்படின்னு கேட்டார். யார்கிட்ட? பல் தேய்ச்சின்னு இருந்தவரே கதாதர பண்டிதர் தான். இந்த கணத்தடியில் பல் தேய்ச்சின்னு இருக்காரே வாய் கொப்பளிச்சுட்டு அவர் தான் கதாதர பண்டிதர். அவர்கிட்ட வந்து இங்கே கதாதர பண்டிதர்னு ஒருத்தர் இருக்காராமே. ஏன்னா பாகவதால் பிரசித்தியை விரும்ப மாட்டா. தன்னை பற்றி 4 பேர் பேசணும், பேப்பரில் தானேவாது செலவழித்து கொடுக்கணும், டிவியில் தானேவாது காசு கட்டி பேசணும்னு அவன் நினைக்க மாட்டான். இது பாகவதனுடைய லட்சணம். பாகவதனுக்கு என்ன லட்சணம், சாதுக்கு என்ன லட்சணம்னால் தன்னை விளம்பரப்படுத்திக்காததே சாது லட்சணம். விளம்பரத்தை விரும்பாதவனே சாது, உண்மையான சாது. கதாதர பண்டிதர் இருக்காரான்னதும் ஐயா நான் தான்னு சொல்லலை அவர். அது இருக்கட்டும், அவரை என்னத்துக்காக நீங்கள் தேடி வந்திருக்கேள், நீங்கள்லாம் எந்த ஊர்லேருந்து வரேள் அப்படின்னு அவர் கேட்குறா. கதாதர பண்டிதரே கேட்டதுமே நாங்கள்லாம் ஸ்ரீ பிருந்தாவனத்திலேருந்து வரோம் அப்படின்னதுமே பொலன்னு கண்ணீரை விட்டார், உடம்பு மயிர் கூச்சல் விட்டார், அப்படியே கணத்தடியில் உட்கார்ந்து விட்டார். பிருந்தாவனத்திலேருந்து வரையலா, பிருந்தாவனத்திலேருந்து வரையலாம். ஏன்னா அந்த சொல்லுக்கு அது உணர்ந்த வாளுக்கு தான் அது புரியும். இல்லைன்னா கதருவாரா ஊத்துக்காடு கவி இங்கே மன்னார்குடியில் ஹரித்ரா நதி கரையில் உட்காந்துட்டு பிருந்தாவனம் என்பது இதுவோ அந்த பேருக்குத்தான் என்ன சுவையோ, ஊத்துக்காடு கவி வெங்கட கவியோட கீர்த்தான். அந்த சொல்லுக்கு தான் என்ன சுவை. பிருந்தாவனத்திலேருந்து வரையினதுமே இவர் கண்ணால் கண்ணீர் விட்டார், பயிர் கூச்சல் விட்டார். உடனே இவா புரிஞ்சுன்னு விட்டார், இவர் தான் கதாதர பண்டிதராக இருக்கணும். உடனே சுவாமி நீங்கள் தானா, நீங்கள் தான் கதாதர பண்டிதரான்னு வந்தவாள் கேட்டால், அடியே என்ன தான் அப்படி சொல்லுவாள் அப்படின்னா, உங்களை தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். எங்கேருந்து யார் அமிச்சால் என்ன விஷயம்னால், நாங்கள்லாம் பிருந்தாவனத்திலேருந்து வரோம். ஜீவகோஸ்வாமின்னு ஒரு மகான் இருக்கார் அங்கே, இப்போவே எந்த காரியம் எப்படி இருந்தாலும் போட்டுவிட்டு பிருந்தாவனத்துக்கு உங்களை அழிச்சுன்னு வர சொன்னார் அப்படின்னதுமே, இத்தனை நாளாக போகமாட்டேன்னு தானே இருந்தார் இவர். அந்த மண்ணில் என் கால் படக்கூடாது, அந்த பவித்திரமான மண்ணிலேன்னு வீட்டில் போய் சொல்லிக்கலையா 2 மடு செஞ்சு எடுத்து வச்சுப்போம், கையில் ஒரு தீர்த்த பாத்திரம் எடுத்துப்போம், பிரயாணம் பண்ணுறவா ஒரு கையில் ஏதாவது ஒரு ஜோல்னா பையாது மாட்டின்னு கிளம்புவாளே, எடுத்து போகணும் கிளம்பலையா. அந்த கணத்தடியிலேருந்தே அந்த சேவகாலோட கிளம்பிவிட்டாராம். இத்தனை நாளாக போகமாட்டேன்னு இருந்தாரே, ஏன் போகலேன்னால் ஆக்ஞை வரல. இப்போ ஏன் போகிறார், பிருந்தாவனமே மிதிக்க மாட்டேன்னாரே, இப்பயே மிதிக்கிறேன்னார். பாகவதால் சொல்லிவிட்டா பகவானே சொன்னார். பரமபாகவதால் சொல்லிவிட்டால் ஜீவகோஸ்வாமி வர சொன்னார், உங்களை பிருந்தாவனத்தை வந்து அலங்கரிக்கணும், நீங்கள் வரணும்னு பிரத்யேகமாக சொன்னார்னதுமே அந்த சேவகாலோடையே கூட போயிட்டாராம். அப்புறம் அவரும் அங்கேயே இருந்தார் பிருந்தாவனத்திலேயே. எதுக்காக இப்போ அவரை பற்றி சொல்கிறேன்னா, அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், பிருந்தாவனம் போகணும்னு சொல்லுவாள். போய் அங்கே என்ன பண்ணுவாள், இப்போ நிறையா கூட்டமாக போகிறாள், ட்ராவல்ஸ்லேயே அழிச்சுன்னு போகிறாள், பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஆகிடுது. பிருந்தாவனம் யார் போகணும், போடவால் என்ன பண்ணணும், அங்கே என்ன காரியம் அப்படின்னா, புனః ஸ்மாரயந்தி நந்தகோபசுதம் பதா அப்படின்னு உத்தவ சுவாமி சொல்கிறார். அந்த யமுனையும் அந்த வட்டவிருட்சமும் பகவான் சாஞ்சின்று வேணுகானம் பண்ணின அந்த பாண்டீர வட்டம், வம்சீவட் அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர். வஸ்திராபகரண கட்டம், காலிய கட்டம், இன்னும் பல இடங்கள் இருக்குது. மதுவனம், பிருந்தாவனத்தில் நிறைய இடங்கள் இருக்குது. அங்கே போனால் என்ன பண்ணணும், என்ன பாகவதாலுக்கு எங்கே போனால் என்ன பண்ணுவாள், பாகவதத்தை தான் பாராயணம் பண்ணுவாள். அதுவும் விசேஷமாய் பிருந்தாவனம் போயிட்டாலானால் பாகவதம் தான். ஒன்றும் பாகவதம் படிக்க தெரிஞ்சால் தசமஸ்கந்தத்தையோ பாகவதத்தையோ பாராயணம் பண்ண வேண்டியது, இல்லைன்னால் ராதே 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 ராதேன்னாது சொல்ல தெரியும். கிருஷ்ணநாமத்துக்கு கூட அங்கே பிராதானியம் இல்லை, ராதநாமத்துக்கு தான் பிராதானியம். அந்த ஜீவகோஸ்வாமி இருந்த காலத்தில் மதனமோகனன் அப்படின்னு ஒரு கிருஷ்ணர் ஆலயம், ரொம்ப பிராச்சீனமான ஆலயம், இன்றைக்கும் பாங்கே பிகாரி கோவிலுக்கு போகிற வழியில் இருக்குது. யமுனக்கரையிலேருந்து போனோமானால். ஆனால் அந்த மூர்த்தி இப்போ அங்கே இல்லை, அவர் ஜெய்ப்பூருக்கு போயிட்டார். ஜெய்ப்பூர் சமஸ்தானத்துக்கு அவுரங்கஜீப் காலத்தில் வந்த கலகத்தினால பிருந்தாவனத்தை விட்டுட்டு அங்கே கொண்டு போய் வச்சு விட்டால். கிருஷ்ண பக்தா ஜெய்ப்பூரில் இருக்கார் அவர். அந்த மதனமோகனனுடைய சந்நிதி அங்கே இருந்த காலம், அங்கே சுவாமியே இருந்த காலத்தில் ஜீவகோஸ்வாமி சனாதனர் அவள்லாம் அங்கே தான் இருந்தா, இந்த கோவிலில் தான் இருந்தா.
இந்த கதாதர பண்டிதரை வர சொன்ன ஜீவ கோஸ்வாமி அப்புறம் இவரோட சரித்திரம் என்னன்னா வாழ்நாள் முழுக்க அந்த பாகவதத்தை சொல்ல சொல்லி அவரே நித்தியம் பாகவதத்தை சொல்கிறது ஜீவ கோஸ்வாமி. அங்கே இருக்கிற கோஸ்வாமிகள்லாம் சிரவணம் பண்ணுறது. வாழ்நாள் முழுக்க இப்படியே இருந்தார் அந்த கதாதர பண்டிதர் அப்படிங்கிற. அவரை பற்றி வேற ஒன்றும் சரித்திரம் கிடையாது. எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருந்தார். ஜீவ கோஸ்வாமி அவர் கீர்த்தனம் கேட்டு வர சொன்னார். வந்தவரை என்னன்னால் நித்தியம் பாகவதை சொல்லிட்டு இருங்கோ. ரூபர் சனாதனர்லாம் கூட சிரவணம் பண்ணுவாளாம். கோபால கோஸ்வாமி, இந்த கோதாதர பட்டர் கோஸ்வாமி வள்ளம், கோதாதர பட்டர் வள்ளம் பாராயணம் பண்ணினாலானால் எல்லாரும் சிரவணம் பண்ணுவார். பாகவதம் அது கிருஷ்ண பக்தாளுக்கு முகுரஹோ ரசிகாக புவி பாவுகாக அப்படின்னு அந்த பாவம் தெரிஞ்சவாள், அந்த ரசம் தெரிஞ்சவாளுக்குன்னே ஏற்பட்டதான ஒரு கிரந்தம். பரம கருணையினால வியாசாச்சாரியா களியும் கெடும் அப்படின்னாரே ஆழ்வார். களியும் கெடும் கண்டுகொண்டேன் அப்படின்னார் திருமங்கை ஆழ்வார். களியை கெடுத்து விடுமா? அது எதுனால் அதுதான் நாராயண நாமம், அதுதான் பாகவதம். பாகவதத்தையே பாராயணம் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் பிரகலாத சுவாமி பிரபுதிகள்லாம் களியில் திரும்ப திரும்ப பிறக்கணுங்கிறாலாம். பிரகலாதன், நாரதர், இன்னும் பல மகான்கள், உத்தவர், இன்னும் பல மகான்கள்லாம் என்ன பிரார்த்திக்கிறாள் பகவான் இடத்துலனால் மோட்சம் வேண்டாம், களியில் நிறைய ஜென்மா வேணும். காவேரி கரையிலையும் தாமிரபரணி கரையிலையும் கோதாவரி கரையிலையும் இங்கேயே ஜென்மா வேணும். இங்கே என்ன பண்ணணும்னா திரும்ப திரும்ப பாகவதத்தை பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன். 10 பக்தால் கிடைச்சாலானா சாதுக்களுக்கு பாகவதத்தை சொல்லிட்டு இருக்கணும். ஜென்ம லாபம் இதுதான் அப்படின்னு. அப்படி பகவானுடைய கருணைக்கு பாத்திரமானவர்களே திரும்ப திரும்ப பிறக்கிறாள் அப்படின்னெல்லாம் கலி மாஹாத்மியம். கலியே தோஷமாக சொல்கிறாள் இல்லையா? கலிகாலம்ங்கிறாளே, இவாள்லாம் கலிகாலத்தை ஒசத்தியாக சொல்கிறாள். ராகவேந்திர சுவாமிகள்னு பிரசித்தமாக இருந்தாரே, அந்த மகானோட தத்துவத்தை சொல்கிறதே பிரகலாதனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லுவாள். பிரகலாத சுவாமியோட அவதாரம் தான் ராகவேந்திர சுவாமி. நீங்கள் நிருசிம்ம அவதாரம் படித்தோம், பிரகலாத சரித்திரம் படித்தோம். இன்றைக்கி அந்த பிரகலாதனோட அவதாரம் தான் ராகவேந்திர சுவாமிகள் அப்படின்பா. உத்தவருடைய அவதாரம் தான் ஏகநாத சுவாமிகள் அப்படின்பா. ஏகநாத பாகவதம்னே 11,000 ஸ்லோகம் எழுதியிருக்கா. ஏகநாத பாகவதம்னே ஒரு பாகவதம் அவரே கிருஷ்ணலீலையெல்லாம் எழுதியிருக்கார். உத்தவரோட அம்சம்பார். நாரதருடைய அம்சம்தான் புரந்தரதாசர் அப்படின்பார். இப்படி மகான்கள்லாம் திரும்ப திரும்ப பூமியில் பிறக்கணும்னு ஆசைப்படுறா. கலியில் திரும்ப திரும்ப பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாள். காரணம் என்னன்னால் இங்கே தானே இருக்குது பாகவதம். சொர்க்கத்தில் கிடையாதாம் பாகவதம். இப்போ வர்ணனை பண்ணிட்டு இருக்கமே 7-14 லோகங்கள்னு. இந்த 7-14 லோகங்களில் பூமியில் பிறந்தவாள் தான் பாக்கியசாலிகளா. அஹோ அமீஷாம் கிமகாரி சோபனம் அப்படின்வாள் சுகாச்சாரியா. இந்த பாரதத்தில் பிறந்தவாள் இடத்துல தான் பகவானுக்கு என்ன ஒரு பிரேமை, என்ன ஒரு கருணை. ஏன்னால் ஜன்மலப்தம் ரிஷு பாரதாஜிரே முகுந்த சேவோபைக்கம் ஸ்பிருகாகினா. அவளுக்கு திரும்பின இடங்கள்லாம் பெருமாள். இந்த பக்கம் திரும்பினா திருமலை, இந்த பக்கம் திரும்பினா வரதராஜன், காஞ்சி வரதன், இந்த பக்கம் திரும்பினா பூரி ஜெகநாதம், அந்த பக்கம் வடக்க போனோமானா பத்ரிகாசிரமம், மேற்க போனோமானா துவாரகாதீசன், எந்த பக்கம் திரும்பினாலும் கிழக்க தெற்க போனோமானால் அனந்த சயனம். 4 திக்களும் எந்த பக்கம் திரும்பினாலும் அண்ட கட்டுறா போல பெருமாள் அப்படி அரவணைச்சிக்கிறாள் இவ்வாளை. இது மாதிரி ஒரு க்ஷேத்திரம் உண்டா? இப்போ தானே வெளிநாடுகள்லாம் திருப்பதி பாலாஜி வந்திருக்கு, கோவில் வந்திருக்குங்கிறார். மஸ்கட்டில் பிரசித்தமாக குருவாயூரப்பன் கோவில் இருக்குங்கிறார். அதெல்லாம் ஏற்பட்ட காலம் நமக்கு தெரியறது. இப்போ தான் ஏற்படுத்தியிருக்கால். இங்கேருந்து போன 10 பக்தாளுக்கு அந்த ஒரு உணர்வு, பாரதத்தை விட்டுட்டு வந்துட்டோமே, குருவாயூரை விட்டுட்டு வந்துட்டோமே, திருமலையை விட்டுட்டு வந்துட்டோமேன்னு அங்கே போய் 10 பக்தாலா கையில் கிடச்ச திரவியத்தை 10 பேர்கிட்ட கலெக்ட் பண்ணி கோவிலை கட்டி பிரசித்தமாக அங்கே கொண்டாடின்னு இருக்கா. ஆனாலும் அங்கே இருக்கிறவாளும் திருமலைக்கு இங்கே தான் ஓடி வரா. வெளிநாட்டில் அவ்வளோ பெரிய கோவில், நியூ ஜெர்சியில் இருக்குது கோவிலுங்கிறாள், கலிஃபோர்னியாவில் இருக்குங்கிறாள், அங்கே இருக்கிறவாள்லாம் சொல்கிறாள் பாலாஜி மந்திர். ஆனாலும் அங்கேருந்து இங்கே ஓடி வரா குருவாயூருக்கும் திருமலைக்கும் பூரி ஜெகநாதத்துக்கு. ஏன்னால் பாரதத்தில் பிறக்கிறது ரொம்ப பாக்கியம். அதை விட பாக்கியம் பாரதத்திலேயே வாழறதுலேயே ஏதோ சாப்பிட்டோம், சமைச்சோம், தூங்கினோம், புள்ள குட்டி பெற்றோம், குடும்பம் நடத்தினோம், உத்தியோகத்துக்கு போனோம், 10 பைசா பண்ணோங்கிறதோட வாழ்க்கையை முடிஞ்சுடாமல் பகவானுக்குன்னு வாழறது. ஒரு நாளைக்கு ஒரு சர்க்கமாவது ராமாயண பாராயணம் பண்ணுறது, பாகவதத்துலேருந்து ஒரு அத்தியாயம் நல்ல ஸ்துதியை படிக்கிறது, ஒரு 1008 ராமநாமா, 1008 சிவநாமா, கடைசி பட்சம். நான் இதை சொன்னேன்னா போதேந்திராலாம் என்னை திட்டுவார். ஏன்னா 108,000 ராமநாமா நித்தியம் பண்ணிட்டு இருந்தால் போதேந்திர சுவாமி
தியாகராஜ சுவாமிகள் இவெல்லாம் ஒரு நாளைக்கு 1,80,000 பண்ணாமல் சாப்பிட மாட்டாலாம் ராமநாமம். அப்படி இருந்த வாள் நான் இப்போ 1000 பண்ணுங்கோடு சொன்னால் திட்டுவாளவா. நான் என்ன சொல்கிறேன், ஒன்றுமே பண்ணாதுக்கு ஒரு 1008 பண்ணலாம் போனோம். ஒரு 10 நிமிஷம் டைம் வச்சுட்டோமானா 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். ராமா 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 ராமான்னு சொன்னோமானா செல்லு பார்க்க ஒழிக்க இல்லையா மணிக்கணக்காக. இன்ஸ்டாகிராமுக்கும் ட்விட்டருக்கும் ஃபேஸ்புக்குக்கும் வாட்ஸ்அப்புக்கும் எவ்வளோ நேரம் ஒழிகிறது. நம்ம நன்னா இருக்கணும், நம்ம குடும்பம் நன்னா இருக்கணும்னு ஏன் ஒரு 10 நிமிஷம் குடும்பமாக உட்காந்து ஒரு ராமநாமம் சொல்லக்கூடாது? பகல் முழுக்க அங்கே போகணும் இங்கே போகணும், எனக்கு 1008 வேலைகள்னு இருக்கட்டும். ராத்திரி சாப்பாடும் ஆனதுக்கப்புறம் டின்னரும் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அதில் இருக்கிற ஒரு சுவாமி படத்தை முன்னாடி ஒரு விளக்கேற்றி வச்சு எல்லாருமா உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ராமநாமம் சொல்லிவிட்டு அன்னி பொழுது ஏன் முடியக்கூடாது? இல்லை ஒரு கிருஷ்ணநாமம், இல்லை ஒரு சிவநாமம். கடைசி பட்சம் இதுவாது இருந்தால் தான் பாரத தேசத்தில் பிறவி கிடைச்சதுக்கு நமக்கு பிரயோஜனம். பாரதத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த ஒரு பாக்கியத்துக்கு ஏதோ ஒரு ஸ்துதியை நித்தியம் படித்தோம் பாகவதத்துலேருந்து. ஒரு ராமநாமா பண்ணினோம், ஒரு சிவநாமா பண்ணினோம், ஒரு 10 நிமிஷமாவது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மகான் இருந்தார், இங்கே பக்கத்தில் தான் சித்தியாக இருக்கா, முத்தரசநல்லூர் பழுவூர் விட்டு. அவர் அடிக்கடி சொல்லுவார், சரவணபவ சிவராம கோவிந்த நாராயண மகாதேவா அப்படின்னு சொல்லுங்கோம்பார். எல்லா சுவாமி பேரும் வந்துடும். சரவணபவ சிவராமகிருஷ்ண கோவிந்த நாராயண மகாதேவா அப்படின்னு சொல்லிட்டு பரவாளுக்கெல்லாம் இதை உபதேசம் பண்ணிட்டு இருந்தார். கோவிந்ததாமோதர சுவாமிகள்னு பேர் அவருக்கு. சரவணபவ சிவராமகிருஷ்ண கோவிந்த நாராயண மகா எல்லாமே உயர்ந்த நாமாக்கள், பகவானுடைய நாமாக்கள். இது சொல்லிகிட்டே இருங்கோம்பா. நல்லது பண்ணி தான் நல்லது வரணும். ஞான வாசிஷ்டத்தில் சொன்னால் அதிருஷ்டம்னு ஒன்று தனியாக கிடையாதுப்பா. நீ என்றைக்கோ நல்ல காரியம் பண்ணதனுடைய பலோதயம்தான் உனக்கு அறியாத என்றைக்கோ ஒரு நாள் கிடைக்கிறது. நீ என்ன நினைக்கிற, அதையும் இதையும் உனக்கு சேர்த்து பார்க்க தெரியல. அதனால் எனக்கு ஒரு லக்கு கிடைச்சிது, எனக்கு ஒரு கிஃப்ட்டு கிடைச்சிது, எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒன்று நடந்தது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறேன். நீ என்றைக்கோ ஒரு நாள் திருமலையில் போய் க்யூவில் நின்றுருப்பேன், கோவிந்தா கோவிந்தான்னு 4 தடவை சொல்லியிருப்பேன். என்றைக்கோ குருவாயூரில் போய் நின்றுண்டு கல்யாண ரூபாய கலோஜனானாம்னு தீப ஜோதியிலே சுவாமியை பார்த்துட்டு ஸ்தோத்திரம் சொல்லியிருப்பேன். அதனுடைய பலோதயம் வாழ்க்கையில் என்றைக்கோ ஒரு நாள் ஏற்படும். அது சொல்ல தெரியாத எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிது, எனக்கு ஒரு லக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறார் ஞான வாசிஷ்டத்தில். நல்ல காரியம் பண்ணி தான் நல்லது வரணும். பாகவதத்தையே எப்பொழுதும் பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறது பிறவி எடுத்ததனுடைய பிரயோஜனம். இங்கேயே நம்ம ஆசிரமத்தில் நித்திய பாகவத பிரவச்சனம் நடந்துட்டுருக்கு. சப்தாகம் மாதம் நடந்துட்டுருக்கு. அதில் இன்றைக்கி பிரகலாத சரித்திரம் 3 நாளைக்கு பாராயணம் ஆகிருக்கு. நேற்றுக்கு 24வது அத்தியாயமாச்சு பஞ்சமத்தில், இன்றைக்கி 25வது அத்தியாயம். தஸ்ய மூலதேசே 30 யோஜன சஹஸ்ராந்தராஸ்தே யாவை கலா பகவதஸ்தாமசி சமாఖ్యాతానంద இதி சாத்வதீயா திரஷ்டத்ருஷ்யயோः சங்கர்ஷணமஹமித்யபிமானலக்ஷணம் யம் சங்கர்ஷணமித்யாச்சக்ஷதே யஸ்யேதம் க்ஷிதிமண்டலம் பகவதோ அனந்தமூர்த்தேः சஹஸ்ரசிரசः ஏகஸ்மின்னேவ சீர்ஷணி த்ரியமானம் சித்தார்த்தைவ லக்ஷ்யத்தே. பாதாளத்தை பற்றி வர்ணிச்சா நேற்றைய தினம். அதலம் இதலம் சுதலம் தலாதலம் மகாதலம் ரசாதலம் பாதாளம் அப்படிங்கிற 7 லோகங்கள் வர்ணிக்கப்பட்டது. ஒன்னொன்னும் 1,00,000 மைல் நீள அகலத்தோடு உடையதான பூமியில் அடுக்காக இருக்கக்கூடியதான பூமிக்கடியில் இருக்கக்கூடிய லோகங்கள். ததோ அதஸ்தாதி தஸ்ய மூலே 30 யோஜன சஹஸ்ராந்தரஹ. இந்த பாதாளத்துக்கும் 30 யோஜன தூரம் கீழே போனோமானால் சஹஸ்ராந்தராஸ்தே அனந்தன் அப்படின்னு பேர் கொண்டு 1000 தலை உடையதான ஆதிசேஷனுடைய ஸ்தானமா பாதாளத்துக்கு அடியில். யாவைகலா பகவதஸ்தாமசி சமாఖ్యాతానంద இதி. தமோ குணத்தைச் சேர்ந்த அம்சத்தை உடையவர் அந்த அனந்தன். அவர் சாத்வதம் அப்படிங்கிற மதத்தை சேர்ந்தவர். சாத்வதீயா திரஷ்ட திருஷ்யயோகோ. அவர் என்ன பண்ணுறாருனால் அறிவில்லாதவன், அறியப்படுற வஸ்து, அனுபவிக்கிறவன், அனுபவிக்கப்படுற வஸ்து, இது எல்லாத்தையும் ஒன்றாக்கிறாராம். சங்கர்ஷணர் அப்படின்னு பேர். அறிவுன்னு ஒன்று இருக்குது, அறியறவன் ஒருத்தன் இருக்கான், அறியறது அப்படின்னு ஒன்று இருக்குது. 3 இருக்குது. எல்லாத்துலேயுமே இதுக்கு திருப்புட்டின்னு பேர்.
ஒரு சுவாமியே பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் சுவாமி இருக்காரா? இருக்கார். நான் இருக்கேனா? நான் பார்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு கிரியை இருக்கா? சுவாமி நான் பார்க்கிறேன் அப்படிங்கிற இந்த மூணும் ஒன்றாரு. நான் சுவாமியை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு ஒரே வார்த்தையாக சொல்கிறேன். ஆனால் மூணை ஒன்றாக்கிறது. இது எது ஆக்குறதுன்னால் இந்த நான் சொல்கிறான் பார்த்தேலா, இதுதான் எல்லாத்தையும் ஒன்றாக்கிறது. இந்த அகங்கார தத்துவம், தமோ குணமே அகங்காரம்தான். நான்னு ரொம்ப சொல்கிறவாள் இருக்காள் பார்த்தேலா, தமோ குணத்தினுடைய அம்சம் அது. ரொம்ப பெரியவாள்லாம் நான் கூட சொல்ல மாட்டான். ஞானானந்த சுவாமிகள்னு இதுக்கு இருந்தார் இந்த மகான். எங்கேயாவது போயிட்டு இருந்தால் கூட சாமி போயிட்டு வந்தது அப்படின்பா. பழிச்சியமானவாள் தான் தெரிஞ்சுக்கணும், இவரை தான் சொல்லிக்கிறார் அப்படிங்கிறது. சாமி வந்தது, சாமி போச்சு அப்படின்னு சொல்லி சிரிப்பா. அப்ராஹ்மண பக்தால் நிறைய உண்டு அவருக்கு, கொழும்பு பக்தால்லாம் நிறைய உண்டு ஞானானந்த சுவாமிகளுக்கு. அதனால் அவள் பாஷையில் சாமி வந்துச்சு, சாமி போச்சு அப்படின்பா. ரொம்ப சொல்ல புரியாத வாழ்க்கை சொல்லணும்னு சொன்னால் நாம வந்தோம் அப்படின்பா. இவர் ஒருத்தர் தான், நான்னு சொல்லக்கூடாதான். ஏன்னா அது அகங்காரத்தினுடைய அடையாளம்ங்கிறதுனால நான்னு சொல்லாதபடிக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க முடியுமோ அப்படி சொல்லுவார். நாம தான் வந்தோம், நாம தான் போனோம், நாம தான் பண்ணினோம் அப்படின்பா. நாமேன்னுட்டா ஒரு கோஷ்டியாக ஆகிடுறது இல்லையா, ஒத்தரா ஆகலையோனும், நம்மளை குறிக்கலையோனும். அவ்வளவு ஜாக்கிரதையாக அந்த அகங்காரத்துக்கு தமோ குணத்துக்கு இடம் கொடுக்காத இருந்திருக்கா பெரியவாள்லாம். அவர் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, சித்தாவஸ்தையில் தான் இருந்தார். அவருக்கு கீழே ஒரு 10 தண்டி சன்னியாசிகள் சுற்றிகிட்டே இருந்தார் தபோவனத்தில், திருக்கோவிலூரில் சுவாமிகள் இருந்த கால பர்யந்தம். அவருக்கு கீழே அவர் அதிவர்ணாசிரமி, கையில் தண்டகமண்டலூலாம் கிடையாது, ஒரு முழந்துண்டை தான் கட்டின்னு இருப்பார். முழந்துண்டை தான் கட்டின்னு இருந்தார் ஞானானந்த சுவாமிகள். ஆனால் அவருக்கு கீழே கிரம சந்நியாசமாக தண்ட சன்னியாசிகள் 10 பேர் இருந்தால் ஆசிரமத்தில். அவர்கிட்ட ஞானம் வேண்டி அங்கே அபியாசங்கள் பண்ணிட்டு இந்த தபோவனத்தில் இருந்தார். அந்த சுவாமிகளுக்கு எங்கள் தாத்தாட்ட அப்படியே ஒரு பக்தி, பக்தின்னே சொல்லணும், பிரியங்கிறத காட்டிலும். ஏன்னா 3 மணிக்கெல்லாம் அவர் எழுந்து விடுவார் சுவாமிகள். 3:30க்கு தீபாராதனை ஆகிடும். அங்கே கோவில் கட்டியிருக்கார், ஞானஸ்கந்தன், ஞான கணபதி, எல்லாம் ஞானே இருக்கு. ஞானாம்பிகை, ஞானஸ்கந்தர், ஞான கணபதி. தபோவனம் போனவாளுக்கு தெரியும். 3:30 மணிக்கு தீபாராதனை ஆனது இவரே மணி அடிப்பார். தீபாராதனைக்கு இந்த சுவாமிகளே போய் கைத்தை கட்டிச்சு பிடிச்சி எடுத்துட்டு 100 பக்தாள் இருப்பார். இவரே மணி அடிப்பார். அடிச்சுட்டு எல்லாருமா சேர்ந்து கத்தானோம் நித்தியம். அவர் இருந்த கால பர்யந்தம் தபோவனத்தில் என்ன நடந்துருந்ததுன்னால் கல்யாண ரூபாய கலௌஜனானாம்னு இந்த ஸ்தோத்திரம் முழுக்க அலறுவார். அவர் வாயாலேயே சொல்லுவார், ஞானானந்த சுவாமிகள் வாயாலேயே அவரும் அலறுவார். நாராயணா நாராயணா நாராயணான்னு சிஷ்யால் இல்லாமல் அலற சொல்லுவார். அனந்தராம தீட்சர் பண்ண ஸ்தோத்திரம் குருவாயூரப்பனை பற்றி, அவர் பண்ண ஸ்தோத்திரத்தை சுவாமிகள் சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு எவ்வளோ சொல்கிறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எங்கள் தாத்தா பண்ணின ஸ்தோத்திரத்தை சுவாமிகள் அப்படி சொல்லிகிட்டு இருந்தா. அவர் சித்தியானதும் கூட எங்கள் தாத்தா தான் போய் பாகவத சப்தாகம் சொல்லிகிட்டு இருந்தா. முதல் 2 வருஷம் எங்கள் தாத்தா நாராயண தீட்சிதர் தான் அவரோட ஆராதனை உற்சவத்தில் சப்தாகம், அவருடைய ஆராதனை உற்சவத்தில் எங்கள் தாத்தாட்ட அப்படி ஒரு பிரியம். அவரோட சிஷ்யாலாமும் தாத்தாவை அனுவர்த்திச்சவாலும் நிறைய பேர் இருந்தால். அந்த சுவாமிகள் சுவாமி வந்துச்சு நாம் வந்தோம் அப்படின்பா. இந்த நான்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக உள்ளது. இந்த சங்கர்ஷனர் தான் அதெல்லாம் சேர்க்கிறாராம். அறிவு, அரியற பொருள், அரியறவன் எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கிறா. ஒன்றாக்கிறதுனாலேயே இவருக்கு சங்கர்ஷனர் அப்படின்னு பேர். இவருடைய மதத்துக்கு சாத்வத மதம்னு பேர். சாத்வதீயா திரஷ்டர் திரஷ்யோஹோ சங்கர்ஷணமஹமித்யபிமான லக்ஷணம் எம் சங்கர்ஷணமித்யாச்சக்ஷதே. அதனாலேயே இவருக்கு சங்கர்ஷனர், எல்லாத்தையும் கூட்டுறவர், அதனால சங்கர்ஷனர்னு பேர். எஸ்யேதம் க்ஷிதிமண்டலம் பகவதோ அனந்தமூர்த்தேகே. அந்த அனந்தனுக்கு 1000 தலையா. அவர் தான் ஆதிசேஷன், அனந்தன், சங்கர்ஷனர். அவர் தான் பலராமர், அவர் தான் லக்ஷ்மணர், அவர் தான் ராமானுஜர். அதிசேஷ அம்சம்னே சொல்லுவார் ராமானுஜரே. வியாக்கரண சாஸ்திரத்துக்கும் அவர் தான் குரு, பாகவதத்துக்கு ஒரு குரு அவர். பாகவத பரம்பரையில், ஆச்சாரிய பரம்பரையில் சனகாதிகள்னு 4 பேர்கள் பாதாள லோகத்தில் போய் அனந்தனிடத்துல பாகவத சிரவணம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு. பாதாள லோகமே போயிட்டாலாம் சனகாதிகள். இந்த 4 பேரும் தட்சிணாமூர்த்தி சந்நிதியில் இருக்காலே 4 பேர்கள் ஒரு சமயம் பாதாள லோகத்துக்கு போய் கங்கையோட கூட போயிட்டா. எப்படி போனான்னால் கங்கையை அனுவர்த்திச்சு போயிட்டாலாம். ஏன்னா ஆகாசத்துலேருந்து கங்கை பாதாள பர்யந்தம் பாயறாலாம்.
பாதாள பரியந்தம் பாயரா. அந்த கங்கையில் விழுந்து அப்படியே போயிட்டார். பாதாள லோகம் போய் ஆதிசேஷன் முன்னாடி வடவடன்னு நின்றுண்டு எனக்கு பாகவதம் சொல்லணும் அப்படின்னாலாம் மகாஜானிகளான சனகாதிகள். நினச்சா வைகுண்டம் போகக்கூடியவாள், பெருமாளையே நேர பார்க்கக்கூடியவாளுக்கு பாகவதத்தில் அப்படி ஒரு ருச்சியாம் ஆதிசேஷன். ஏன்னா பெருமாள் படுத்துன்னு இருக்கிற அந்த ஆதிசேஷனுக்கு ஒரு பாகம் பாகவதம் உபதேசம் பண்ணியிருந்தாராம் பெருமாள். ஆதிசேஷன்கிட்ட தான் இருந்தது அந்த பாகவதம். அதை இந்த சனகாதிகள் போய் சிரவணம் பண்ணணும், அவர்கிட்ட ஒரு பாகவதம் இருக்குது போய் கேட்கணும்னு ஒரு பாகம் அவர்கிட்ட போய் கேட்டார். அப்புறம் ஆதிசேஷன்கிட்ட கேட்ட அந்த பாகவதத்தை சனகாதிகள் சாங்கியாயனர் அப்படிங்கிற ஒரு ரிஷிக்கு உபதேசம் பண்ணினார். அப்புறம் அந்த சாங்கியாயனர் பராசரருக்கு உபதேசம் பண்ணினார், வியாசருடைய அப்பா பராசரருக்கு. ஒரு ஆச்சரியம் பாருங்கோ, பராசரர் தம் புள்ள வியாசருக்கு அதை சொல்லலையா. வியாசரும் மைத்ரேயரும் சதீர்த்தா, அதாவது பராசரருடைய பாடசாலையில் படிக்கிற குழந்தை. அதில் ஒருத்தர் மைத்ரேயர் சிஷ்யர், வியாசர் புத்திரர், 2 பேரும் சிஷ்யா, பராசரர்த்தையே படித்தவா. அதில் இந்த ஆதிசேஷன் உபதேசம் பண்ண பாகவதத்தை மைத்ரேயருக்கு சொன்னாராம், அந்த பராசரர் சொல்லி கொடுத்தாராம். அந்த மைத்ரேயர்கிட்ட போய் ஹரித்வாரத்தில் விதுரர் சிரவணம் பண்ணினார் அப்படின்னு ஆதிசேஷன்கிட்டேருந்து வருது ஒரு பாகவதம். இப்படி ஒரு பரம்பரை. அப்புறம் பகவான் தன் நாபி கமலத்தில் சொன்ன இருந்த பிரம்மதேவனுக்கே பாகவதத்தை சதுஸ்லோக்கியாக உபதேசம் பண்ணினார். அப்புறம் பிரம்மா நாரதருக்கு அதை உபதேசம் பண்ணினார், நாரதர் வியாசருக்கு உபதேசம் பண்ணினார், வியாசர் சுகருக்கு உபதேசம் பண்ணினார், சுகர் பரீட்சத்துக்கு சொன்னார் கங்கக்கரையிலேன்னு. அங்கே கேட்டுட்டு இருந்த சூதர் கேட்டு சொல்ல ஆரம்பித்தார் நைமிஷாரண்யத்திலேன்னு. இப்படி பரம்பரையாக வருது. இப்படி 2 விதமாக, எப்படி ஹிமாச்சலத்தில் அலகநந்தா மந்தாகினின்னு 2 நதியாக வர நதி தேவப்பிரயாகையில் சேர்ந்து ஹரித்வாரம் வந்ததும் கங்கை அப்படின்னு ஒன்று ஆயிடுறாலோ, அதுபோல் பாகவதம் இப்போ 2 பரம்பரை வருது, ஆச்சாரிய பரம்பரை. பகவானுடைய சிஷ்யராக ஆதிசேஷன், ஆதிசேஷனுடைய சிஷ்யராக சனத்குமாரா. அப்புறம் அவர் சாங்கியாயனருக்கு உபதேசம் பண்ணு, அவர் பராசரருக்கு உபதேசம் பண்ணு, அவர் மைத்ரேயருக்கு உபதேசம் பண்ணு, அவர் விதுரருக்கு சொன்னார்னு அந்த பாகவதத்தையும் சுகர் பரீட்சத்துக்கு சொல்கிறார். யஸ்யேதம் க்ஷிதிமண்டலம் பகவதோ அனந்தமூர்த்தேஹ சஹஸ்ரசிரசா ஏகஸ்மின்னேவ சீர்ஷணி கிரியமானம் சித்தார்த்தைவ லக்ஷ்யதே. இந்த 1000 தலையோடு இருக்கிற ஆதிசேஷனுடைய 1000 தலையில் ஒரு தலையான், அந்த தலையில் சித்தார்த்தைவ லக்ஷ்யதே, ஒரு கடுகு போல இருக்கான் இந்த பூமி. இந்த 14 லோகங்களும் ஆதிசேஷனுடைய 1000 தலையில் ஒரு தலையில், அந்த ஒரு தலையிலையும் கடுகு வச்சா எப்படியோ, பெரிய தலையில் ஒரு கடுகு வச்சா எப்படியோ, யானை தலையில் ஒரு கடுகு வச்சா எப்படி இருக்குமோ, அதுபோல் அந்த ஆதிசேஷனுடைய 1000 தலையில் ஒரு தலையில் ஒரு கடுகு வச்ச மாத்திரம் இருக்கான் 14 லோகங்கள். அந்த ஆதிசேஷனை குண்டலமாக போட்டுருக்காளாம் பரமேஸ்வரன். அந்த ஆதிசேஷனை பரமேஸ்வரனுடைய அந்த நாகபூஷணத்தில் சேஷன்தான் குண்டலமா. அப்போது இவரை குண்டலமாக போட்டுருக்கார் பரமேஸ்வரன். எவ்வளோ பெரியவர் அவர். எஸ்யேதம் க்ஷிதிமண்டலம் பகவதோ அனந்தமூர்த்தேஹே சஹஸ்ரசிரசா ஏகஸ்மின்னேவ சீர்ஷணி கிரியமானம் சித்தார்த்தைவ லக்ஷ்யதே. அதான் ஆதிசேஷன் தான் தாங்குறா. நம்மளாம் இன்னைக்கு பூமியில் இங்கே உட்காண்டிருக்கோமானால் கீழே சேஷம் தாங்கிட்டு இருக்கா. யஸ்யஹமாயிதம் காலேனோபசஞ்சிகீர்ஷதோ மருஷ விரச்சித ருச்சிர பிரமர பிரமத்ருவோந்தரேணே சாங்கர்ஷணோ நாமே ருத்ர ஏகாதச வியூஹஸ்திரியக்ஷத்ரிசிகம் சூலமுத்தம்பயன் உததிஷ்டதி. காலக்கிரமத்தில் பிரளயம் வரப்போகிறதே ஒரு காலத்தில். அந்த சமயத்தில் இந்த பூமியை அழிக்க வேண்டி இந்த பகவான் சங்கர்ஷணமூர்த்தி கோபத்தோடு கூட அமரிஷ விரச்சித ருச்சிர பிரமத்ருவோஹோ அந்தரேன கோபத்தினால புருவத்தை நெரிக்கிறாராம். நெரிக்கிற காலத்தில் அதுலேருந்து ருத்ர கணங்கள் உண்டாராலாம். அன்றைக்கே சொன்னேன், சங்கர்ஷணமூர்த்தி தான் ருத்ரன் பரமேஸ்வரன். சங்கர்ஷணமூர்த்தி ஸ்வரூபோ யோசாவாதித்யா பரமபுருஷ சயேஷ ருத்ரோ தேவதா அப்படின்னு மகன்யாசம் சொல்கிறார். ருத்ர கணங்கள்னு 1000கணக்கான பேர் பரமேஸ்வரனோட கணங்கள்னு இருக்காள்னு ருத்ரமே சொல்கிறார். சஹஸ்ராணி சஹஸ்ரசோயே ருத்ராதி பூமியாம் தேஷாகும் சஹஸ்ரயோஜனே வதன்வானி தன்மசி. ஸ்ரீருத்ரமே 1000கணக்கான ருத்ரகணங்கள் இருக்கால்,
ஆயிரக்கணக்கான பேர் பூமியிலேயே இருக்கா. சிவபாருஷதால ருத்ரகணங்கள் பூமியிலேயே இருக்காள் அப்படின்னு வேதம் போய் சொல்கிறது. இப்போ ரொம்ப பேர் காந்தின்னு பேர் வச்சுக்கிறது இல்லையா? காந்திக்கு அவனுக்கு ஸ்நான பிரசக்தி கூட கிடையாது, ஆனாலும் பேர் வச்சுக்கிறாளோன்னு. அதுபோல ருத்ரங்கிற பேரை பல பேர் வச்சுன்னு இருக்காளாம். ஆயிரக்கணக்கான கணங்கள் ருத்ர கணங்கள்னே இருக்காளாம். யஸ்யஹவா இதம் காலேனோபசஞ்சிஹீர்ஷோ மருஷ விரச்சித ருச்சிரே ருத்ர ஏகாதச வியூஹத்ரக்ஷத்ரிசிகம் சூலமுத்தம்பயன் உததிஷ்டதி. அந்த திரக்ஷனானே பரமேஸ்வரனுடைய புருவத்திலேருந்தே 11 வகையான ருத்ர பகவான் தோன்றினார். அவர் தான் பவோத்பவன் பீமன். ருத்ரேகாதசியில் பூஜிக்கிறா இல்லையா 11 கலசம் வச்சு, அந்த ருத்ரகணங்கள் பிரதானமான 11 பேர்கள். யஸ்யாங்கிரிகமலயுகலாருண விஷத நக மணிஷண்ட மண்டலேஷ்வஹிதப அஹிபதயः சஹசாத்வருஷபைः ஏகாந்த பக்தியோகேனாவனமந்தः ஸ்வவதனானி பரிஸ்ஃபுரதி குண்டலப்ரமாமண்டித கண்டஸ்தலான்யபி மனோகராணி பிரமுதித மனசः கலு விலோகயந்தி. அஹிஹி பதயः, அஹிஹின்னா பாம்பு. அந்த அஹிகள்லாம் பதியாம் இந்த ஆதிசேஷன். சாத்வத மதத்தை அவலம்பிச்ச இந்த பகவான் இவருடைய சரணத்தை அங்கிரிகமல யுகலாருண, இவருடைய தாமர போன்றதான சரணத்தை ஆசிரியிச்சு அந்த சரணத்திலே செவந்ததான நகங்கள் ரத்தன கூட்டங்கள் போல பிரகாசிக்கிறது. அதை அங்கே இருக்கிற அந்த சேஷலோகத்தில் இருக்கிறவாள்லாம் இவரிடத்துல அப்படி நிலையான பக்தியோடு கூட அவரோட அழகான குண்டலங்களையும் அந்த நகஜோதியையும் அந்த குண்டலங்களால் பிரகாசிக்கிற கண்ணங்களையும் முகமண்டலத்தையும் பார்த்து பார்த்து பிரமுதித மனசா விலோகயந்தி, பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறாள் அப்படின்னா அந்த நாகராஜ கன்னிகைகள். யஸ்ய வைஹி நாகராஜ குமாரியே ஆசிஷ ஆசாசானாஸ்வ சார்வங்க வங்கவலய விலசித விஷத விபுல தவல சுபக ருச்சிர புஜரஜதஸ்தம்பேஷ்வகுருச்சந்தன குங்கும பங்கானுலேபான லேபனாவலிம்பமானாம் ததபிமசனோன்மதித ஹிருதய மகரத்வஜாவேஷ ருச்சிர லலித ஸ்மிதாஸ்ததனுராகமதமுதித மத விதூர்ணிதாருண கருணாவலோக நயன வதனாரவிந்தம் சவ்ரீடம் கில விலோகயம் தீ. இங்கே இருக்கிற நாகராஜ கன்னிகைகள்லாம் செவந்த அகிழ் சந்தனத்தை எடுத்துன்னு இவருடைய தோல்வளைகள் எல்லாம் பூசி அழகான தோள்களாம், அதில் கை வளைகள்லாம் போட்டுன்னு இருக்காராம். அழகான புஜங்களாம், வெள்ளி தூண் போல இருக்கான் அந்த புஜங்கள். அகில் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் சேரு போல குழம்பாக பங்கானுலேபேன, பங்கம்னா சேரு போல குழைச்சி பூசி விடுறாளாம். அவரை தொடர்றதுனாலேயே ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதா இந்த நாககன்னிகைகளுக்கு. ததபிவருஷனோன்மதித ஹிருதய, அதனாலேயே கலங்கப்பட்டதான மன்மதன விகாரம் ஏற்பட்டதான மனசோட கூட அழகாக சிரிச்சுக்கிறாளாம் ஒத்தருக்கொத்தர். அவரிடத்துல அப்படி ஒரு அனுராகத்தை ததனுராக மதமுதித்த அனுராகத்தை அடையிறாள் சந்துஷ்ட மனசோடு கூட. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீக்களை கருணையோடு பார்த்து இவரும் சந்தோஷப்படுறார், இவரும் அவளை ஆனந்தப்படுத்துகிறார். அந்த நாககன்னிகைகள் உடனே லஜ்ஜையோடு கூட சொவ்ரீடம் விலோகயந்தி கில, லஜ்ஜையோடு கூட இவரை பார்க்கிறாள். அப்படி சயேவ பகவான் அனந்தோனம் தகுணார்ணவ ஆதிதேவ உபசம்ஹிருத அமருஷரோஷ வேகோ லோகானாம் ஸ்வஸ்தயாஸ்தே. அனந்த குணார்ணவை, அந்த அனந்தன்னு அவருக்கு ஏன் பேருன்னா அனந்தமான கல்யாண குணங்கள் இருக்கான் அவருக்கு, அதனாலேயே அனந்தன் அப்படின்னு பேர். ஆதிதேவன் அவர். கோபம் ரொம்ப உடையவர் தான், தமோகுணம் இருக்கிறதுனாலே. ஆனாலும் கோப வேகத்தை அடக்கிண்டு லோகக்ஷேமத்துக்காக இந்த பூமியை தாங்கின்னு இருக்கா. லோகானாம் ஸ்வஸ்தய ஆஸ்தே. அவரே தேவர்கள் அசுரர்கள் நாகர்கள் சித்தர்கள் கந்தர்வர்கள் வித்யாதரர்கள் முனிகள் இவாள்லாம் கூட்டம் கூட்டமாக தியானம் பண்ணுறாளாம். இந்த சங்கர்ஷண உபாசனைன்னே ஒன்று இருக்குது, அது மேலே ஷஷ்டஸ்கந்தத்தில் வரும். சித்திரகேது அப்படின்னு ஒரு ராஜா சங்கர்ஷணமூர்த்தி ஆராதிச்சார், நாரதர் உபதேசம் பண்ணி அப்படின்னு ஒரு உபாக்கியானம் வரும்.
வித்யாதரர்கள் கூட்டத்தில் அவன் சேர்ந்துட்டான் அப்படின்னு கந்தர்வ கூட்டத்தில் ஒரு சமூகம் அந்த பகவானை தியானம் பண்றாளாம். தியாயமானஹா சுராசுரோரக சித்த கந்தர்வ வித்யாதர முனிகண ரணவரத மதமுதித விகிருத விஹ்வலோச்சனஹா சுலலித முகரிகாமிருதேனாப்யாயமானஹா ஸ்வபாருஷத விபுதயூதபதீனே அபரிம்லாணராக நவ துளசிகாமோதமத்வாசவேனே மாத்யன்னி மதுகரவ்ராத மதுரகீதஸ்ரீயம் வைஜயந்தீம் ஸ்வாம் வனமாலாம் நீலவாசா ஏககுண்டலோ ஹலககுதி கிருத சுபக சுந்தரபுஜோ பகவானி மாஹேந்திரோ வாரணேந்திரைவ காஞ்சனீம் கக்ஷாமுதாரலீலோ பிபர்த்தி. அவரை நினைச்சு ஆனந்தப்படுறா. அதனாலேயே கண்ணெல்லாம் கலங்கி ஆனந்த பாஷ்பத்தை விடுறா. அவரும் உயர்ந்த சொற்களாலே கூட இருக்கிற தேவர்கள் ரிஷிகணங்கள் எல்லாம் அமிர்தமயமான சொற்களாலே பேசி சந்தோஷப்படுத்துறார். அந்த சங்கர்ஷணமூர்த்தி ஆதிசேஷன் நீல வஸ்திரம் கட்டின்னு இருக்காராம். நீலவாசாகான் ஒரு காதுல மாத்திரம் குண்டலம் போட்டு இருக்காராம். ஏக குண்டலஹா ஒரு காதுல இல்லையா, ஒரு காதுல நான் பார்ப்பேன் சில குழந்தை எல்லாம் டவுனில் வெளியில் போய் இந்த காலத்தில் ஒரு காதில் போட்டுருக்கோம், ஒரு காதில் போட்டுக்கார். ரெண்டையும் போட்டுன்னுட்டா சனாதன தர்மத்தில் ஏதோ ஒன்றா அனுஷ்டிச்சோம்னு இருக்கும். போட்டுக்கவே இல்லைன்னுட்டா விஷயம் இல்லை, ஒரு காதுக்கு மாத்திரம் போட்டுக்கிறாளே என்ன. அப்புறம் நானே நினச்சிப்பேன் ஒரு சமாதானத்துக்கு இவெல்லாம் அந்த ஆதிசேஷனோட வம்சத்தில் வர ஃபாலோயர்ஸ் போல இருக்கு. ஏன்னா அவரை பற்றி வர்ணிக்கிற இடத்துல பாகவதத்தில் ஏக குண்டலதரஹான்னு இருக்கு, ஒரு குண்டலம் ஒண்டி போட்டுன்னு இருக்காள்னு. ஏதோ அவள் பண்ணுறத ஒரு சாஸ்திரியமாவது இருக்கட்டும்னு நானாக நினச்சிக்கிறது மனசில். சிகை, காதில் கர்ணபூஷணம், கச்சம் இதெல்லாம் பிராமணனுக்கு மாத்திரம் இல்லை, ஹிந்துன்னு சொன்னாலே எல்லாருக்கும் அடையாளம் இருந்தது. ஒரு 4 தலைமுறை முன்னாடி எந்த வகுப்பாக இருக்கட்டும், பழைய காலத்து பெரியவர் ஃபோட்டோ வீட்டில் மாட்டியிருந்ததானா தலை நிறைய குடுமி வச்சுன்னு இருப்பார், காதில் கடுக்கன் போட்டுருப்பார், நெத்தியில் இட்டுன்னு இருப்பார், கச்சங்கட்டிப்பா. இந்த பழக்கம் இன்னும் கொஞ்சோண்டு மிச்சம் இருக்குது. உத்தரப்பிரதேசத்துலேயும் மகாராஷ்டிரத்துலேயும் மாத்திரம் இருக்குது. பண்டரிபுரம் பக்கங்கள்லாம் போனோமானா கிராமங்களில் இன்றைக்கும் மூலக்கச்சம் போட்டுன்னு தான் வேலை செய்கிறா, வயலெல்லாம் வேலை செய்கிறவா. அது வந்து நேச்சராக இருக்க வாழ்க்கை. ஹிந்து தர்மங்கிறதுக்கு எல்லாராலையும் சொர்ணம் வாங்கி போட்டுக்க முடியாதுன்னா கூட அவள் என்ன பண்ணுறா, துளசி கட்டை எடுத்து காதில் போட்டுக்கிறா. அழகாக அது தங்கத்தோடுக்கு மேலே அழகாக இருக்கிறது. துளசி கட்டையாலேயே தோடு பண்ணிட்டு பண்டரிபுரம்லாம் போனோமானா அந்த தோடெல்லாம் கடைகள்லாம் இருக்கும், கடைக்கு அதாலேயே போட்டுக்கிறா. சிகை வச்சுக்கிறா. சிகை இல்லாத ஒரு நாள் இருக்கிறது இல்லை. ஏதானு தவறி புதுசாக வந்த பார்பர் ஏதானு சிகையை கட் பண்ணிவிட்டான்னா பலார்னு அரைஞ்சி விடுவாவா. ஏழையாக இருந்தால் கூட பார்க்க மாட்டான், சிகையை எடுத்துட்டா அவ்வளோ கோபம் தோடும் வாழ்க்கை. ஆனால் என்னமோ அவளுக்கு ஒரு பழக்கம் மீசையும் வச்சுக்கிறது அப்படின்னு. சிகையும் மீசையும் மாத்திரம் எடுக்கவே கூடாதான் வாழ்க்கை. மீசையும் எடுக்கக்கூடாது. அது ஏதோ நடுப்புற வந்த வெள்ளைக்காரன் காலத்தில் ஏதோ ஒரு பழக்கமாகிடுத்த வாழ்க்கை. மீசையும் இருக்கக்கூடாது தான். என்னமோ அவளுக்கு பழக்கமாகிடுத்து. ஏதானு ஆற்றுல ஒரு கெட்ட கால் வரத்தே தான் மீசையை எடுப்பாள். ஒரு 10 நாள் காரியம் பண்ணுறவனா பையனாக போயிட்டான், அப்பாவுக்கு அப்பா மறைஞ்சுட்டார், அம்மா மறைஞ்சுட்டார், கர்மா பண்ணணுங்கிறதே தான் மொட்டை அடிக்கிறது, மீசை எடுக்கிறது, இதெல்லாம் பழக்கம். வெறுநாளில் எடுக்க மாட்டாவா. அதனால அந்த காலத்தில் செய்கிறதுங்கிறதுனால வெறுநாளில் அதை செய்ய விட மாட்டா. தெரிஞ்ச பழக்கப்பட்ட பார்பராக இருந்தானா அவன் செய்ய மாட்டான். அதுபோல் சிகையும் கட் பண்ணக்கூடாத வாழ்க்கை. ஒரு உச்சி குடுமி இன்றைக்கும் பார்க்கலாம், ஒரு பூ வைப்பான், பழம் வைப்பான், துளசி வைப்பான். பண்டரிபுரம் மகாராஷ்டிரங்கள்லாம் பார்த்தோமானால் பல ஊர்களில் சிகை இல்லாத இருக்கவே மாட்டா. உத்தரப்பிரதேசம் இன்னும் சில இடங்களில் நம்ம சனாதன தர்மத்தினுடைய அடையாளங்கள் இன்னும் மிச்சம் இருக்கு. காதில் போட்டுக்கிறதும் சனாதன தர்மம் தான். அதில் ஒரு குண்டலம் போட்டுக்க சொல்லலை. ஆனால் சில பேர் போட்டுருக்காருன்னு நான் நினச்சிப்பேன் இது சங்கரஷ்ணமூர்த்தியை ஃபாலோயர் போல இருக்கேவா. நீலவாசாக சில பேர் நீல வஸ்திரம் கட்டிப்பால். அப்போவும் நான் நினச்சிக்கிறது நீல கலர் வஸ்திரம் நம்ம கட்டிக்கிறது இல்லை, நீல கலரில் நம்ம கட்டிக்கிறது இல்லை. அதுவும் சங்கரஷ்ணமூர்த்தியோட அடையாளமாக சொல்லப்படுறது. நீலவாசாகா ஏக குண்டலஹா, கையில் ஒரு கலப்பையும் வச்சுருக்காராம். ஹலம்னு பேர் கலப்பைக்கு. ஹலக குதி ஹலகுதி கிருத சுபக சுந்தர புஜஹா, அந்த கலப்பையை நிற்க வச்சு கலப்பையோட தலையில கையை இப்படி ஊனின்னு இருக்காராம் ஸ்டாண்டர்ட். அது பலதேவரும் சங்கரஷ்ணமூர்த்தியோட அம்சம் தானே. அதனால தான் கலப்பை வச்சுட்டு இருந்தார் பலதேவர். கிருஷ்ணாவதார காலத்தில் ஹலதரன் அப்படின்னு பேர் பலதேவருக்கு. பலராமன்னு சொன்னால் கூட பிருந்தாவனெல்லாம் போனோமானா ஹலதரன் தான் சொல்லுவா, கலப்பு வச்சுன்னு இருக்கிறவன்.
சங்கர்ஷணமூர்த்தியோட அம்சங்கிறதுனால அவரும் வச்சுட்டு இருந்தார். ஹலககுதி கிருத சுபக சுந்தர புஜகா, அதை கையில் தாங்கின்னு இருக்காராம். உதாரலீலஹா, கம்பீரமான தோற்றத்தோடு இருக்காராம். பகவானே மகேந்திரஹா, இந்திரனோட ஐராவதம் இருக்கே, வெள்ளி மலை மாதிரி இருக்கும், அது வெள்ளை யானை. அது அந்த ஐராவதத்துக்கு தங்கத்தால் ஆன ஒரு சாதரா போத்திருப்பாலாம், இடுப்பில் பெல்ட் கட்டியிருப்பாலாம். யானைக்கு பெல்ட் போடுறதுன்னா எவ்வளோ பெருசாக ஒட்டியானம் இருக்கணும். தங்கமயமான வயத்தில் ஒரு பட்டை கட்டியிருப்பாலாம். காஞ்சனீம் கக்ஷாமிவே மகேந்திரஹா வாரணேந்திரஹா காஞ்சனீம் கக்ஷாமிவே. வாரணேந்திரன்னா யானை, ஐராவதம் வெள்ளை யானை. அதுபோல இந்த ஆதிசேஷனுக்கும் இந்த அனந்தனுக்கும் வாடாத ஒரு துளசி மாலை கழுத்தில் எப்போதும் இருக்கான். அபரிம்லான ராக நவ துளசி காமோதே, நல்ல மனத்தோடு கூட வண்டுகள்லாம் மொக்கிறா போல தேனோடு இருக்கிறதான ஒரு துளசியா அந்த மாலை போட்டுன்னு இருக்காராம். மாத்யன் மதுகரவராதே, அதனாலேயே வண்டுகள்லாம் மதம் பிடிச்சிட்டு இந்த மாலையை சுத்துறதான், அது பாட்டெல்லாம் பாடுறதான். மதுர கீதஸ்ரீயம், பாட்டெல்லாம் வண்டு எப்போதுமே ஒரு பாட்டு பாடும் இல்லையா, ரீங்காரம் பண்ணுறது. அதை கூட கோபிகைகள் சொல்கிறாள், அது என்ன பண்ணுறதுன்னால் ஹரி ஹரி ஹரின்னு சொல்கிறது அப்படின்பா. அந்த வண்டுகள் சொல்கிறது கூட ரின்னு தானே சத்தம் கேட்கும், அது ரீன்னு தான் சத்தம் கேட்கும். அந்த வண்டுகள் என்ன சொல்கிறதுன்னால் கோபிகைகள் பிரமர கீதம்னு ஒரு கீதம் மண்டை வச்சுட்டே ஒரு கீதம் பாடியிருக்காள் கோபிகைகள். அதில் சொல்கிறாள், அது ஹரி ஹரி ஹரின்னு வண்டுகள் கூட சொல்கிறதே, நம்ம சொல்ல வேண்டாமா அப்படிங்கிறா. மதம் பிடிச்சதான அந்த வண்டுகள் மதுர கீத ஸ்ரீயம், கழுத்தில் வைஜெயந்தி ஹாரம் போட்டுன்னு இருக்காராம், வனமாலை அணிஞ்சுன்னு இருக்காராம். 5 கலரில் கட்டின மாலைக்கு வைஜெயந்தி ஹாரம்னு பேர். வனமாலாம் நீலவாசா ஏககுண்டலோ ஹல ககுதி கிருத சுபக சுந்தரபுஜோ பகவானே மாகேந்திரோ வாரணேந்திரைவ காஞ்சனீங் கக்ஷாம் உதாரலீலோ பிபர்த்தி வைஜெயந்தீம் ஸ்வாம் வனமாலாம் நீலவாசா ஏககுண்டலஹா. 5 கலரில் கட்டின மாலைக்கு வைஜெயந்தி ஹாரம்னு பேர். சிகப்பு, பச்சை, மஞ்சள், நீலம், வெள்ளை, 5 கலரில் கட்டின மாலைக்கு வைஜெயந்தீஞ்ச மாலாம் அப்படின்னு பாகவதமும் கிருஷ்ணனை பற்றி வர்ணிக்கிறதை சொல்கிறது. இன்னைக்கு பிருந்தாவனத்தில் அழகாக அந்த 5 பூவியும் கலந்து கட்டி நித்தியம் கிருஷ்ணனுக்கு சாத்தரா. இஸ்கான் மாதிரி கோவிலில் பார்த்து பார்த்து அவளுக்கு பாகவதம் தான் பிரமாணமாக இருக்கிறதுனால அந்த 5 கலர் பூவையும், நீலம்னு சொன்னால் நீல சங்கு புஷ்பங்கள், வெள்ளைன்னு சொன்னால் சம்மங்கி மாதிரி புஷ்பங்கள், மல்லி முல்லை சம்மங்கி இது மாதிரி, மஞ்சள்னு சொன்னால் சொர்ண அரளியோ இல்லை ஜவந்தியோ இது மாதிரி புஷ்பங்கள், பச்சைன்னு சொன்னால் மரிக்கொழுந்தோ மருவோ துளசியோ, சிகப்பு அப்படின்னு சொன்னால் விருட்சியோ சம்பரத்தையோ பகவானுக்கு செய்கிறதுல ஒரு ஆசை மாதிரி பல கலரில் கட்டி 5 கலரில் கட்டி போடுறது. வனமாலை அப்படின்னு எதற்கு பேருனால் கழுத்துலேருந்து கால் பரியந்தம் தொங்கணும், செண்டு 2 பக்கமும் வச்சிருக்கணும், கீழே சேர்த்துருக்கக்கூடாது, அதற்கு வனமாலைன்னு பேர். 5 கலரில் கட்டின மாலைக்கு வைஜெயந்தி ஹாரம்னு பேர். புது துளசி மாலை போட்டுன்னு இருக்காராம். நவ துளசி காமோதே மத்வாசவேனே மாத்யன் மதுரவ்ராத மதுர கீதஸ்ரீயம் வைஜெயந்தீம் ஸ்வாம் வனமாலாம். இப்படி தியானம் பண்ணுறாலாம் அந்த ஆதிசேஷனே. சயேவ ஏஷ ஏவ மனுஸ்ருதோ தியாயமானோ முமுக்ஷூனாம் அநாதிகால கர்ம வாசனாகிருதிதம் அவித்யாமயம் ஹிருதய கிரந்திம் சத்வரஜஸ்தமோமயம் அந்தர்ஹிருதயம் கதாசு நிர்பினத்தி தஸ்யானுபாவானி பகவானே ஸ்வயம்புவோ நாரதசஹ தும்புருனா சபாம் பிரம்மணஹ ஷஸ்லோகயாமாசா. இப்படி மகர்ஷிகளால் கொண்டாடப்படுற தியானம் பண்ணப்படுற அந்த ஆதிசேஷனே அனந்தனே மோட்சத்தை விரும்பக்கூடிய மனசுடையவர்கள்லாம் ரொம்ப காலமாக அனுஷ்டானம் பண்ணிட்டு அவர் ஆராதிச்சுட்டு இருக்கார். சத்வரஜஸ்தமோ குணத்தினுடைய முக்குண வடிவமாக அவித்தியினால் உருவான அஜ்ஞானம், அவித்தியினால தான் அஜ்ஞானம் உண்டாறது. மனசுலேருந்து சித்தவருத்திகள் இதெல்லாத்தையும் போக்கடிக்கிறாராம் அவர். அவ்வளோ மகிமை வாய்ந்த அந்த சங்கர்ஷணமூர்த்தியினுடைய பெருமையே ஸ்வயம்புவஹா நாரதா, பிரம்மகுமாரரான நாரதர் தும்புரு அப்படிங்கிற அவரோட சாக்கா, அவரோட சேர்ந்து
பிரம்மணா சபாயாம் சம்ஸ்லோகயாமாசா. பிரம்மசபையிலே, பிரம்மலோகத்திலே, பிரம்மசபையிலே, கீழே பாதாளத்தில் இருக்கார் அவர். கீழே 7 லோகம், மேலே 7 லோகம் பிரம்மலோகம். அந்த பிரம்மலோகத்தில் தும்புருவோடு சேர்ந்து நாரதர் இந்த அனந்தனோட பெருமையை பாடுறாராம். ஸ்லோகயாமாசா சம்ஸ்லோகயாமாசா. ஸ்லோகம்னா துதின்னு அர்த்தம். தமிழில் ஸ்துதின்னு சொல்கிறோம் இல்லையா, துதி பாடுறது அப்படிங்கிற அளவு தமிழில் ஸ்துதிங்கிற சொல்லுலேருந்து தான் துதிங்கிறது வந்திருக்கு. அவ இந்த சங்கர்ஷணமூர்த்தியோட பெருமையே பிரம்மசபையில் நாரதர் பாடுறார். உற்பத்தி ஸ்திதிலய ஹேதவோஸ்ய கல்பாஹ சத்வாத்யாஹ பிரகிருதி குணாய தீக்ஷயா சன்னே யத்ரூபம் துவமகிருதம் யதேகமாத்மன்னே நானாதாத் கதமுக வேத தஸ்ய வர்த்மே மூர்த்திம் நஹா புரு கிருபயா பபார சத்வம் சம்சுப்தம் சதசதிதம் விபாதி தத்ரே எல்லீலாம் மிருகபதிராததே நவத்யாம் ஆதாத்தும் ஸ்வஜனமனாம் ஸ்யுதார வீர்யான் என்னாமஸ்ருதமனுகீர்த்த ஏததஸ்மாதி ஆர்த்தோ வா யதிபதிதः பிரலம்பனாத்வா ஹம்த்யங்ஹ சபதிர்ணாம் அசேஷமன்யம் கம்சேஷாத் பகவதः ஆஸ்ரயேன் முமுக்ஷுः மூர்தன்யர்ப்பிதமனுவத் சஹஸ்ரமூர்தோ பூகோலம் சகிரிசரித் சமுத்ரசத்வம் ஆனந்த்யாதனிமித விக்ரமஸ்ய பும்னஹ கோ வீர்யான்யதி கணயேத் சஹஸ்ரஜிஹ்வஹா. இப்படி ஒரு 5-6 ஸ்லோகங்கள். அதோட கூட இந்த அத்தியாயம் முடியறது. இப்படி நாரதர் பாடுறார் அப்படின்னு இந்த லோகத்தினுடைய உற்பத்தி, ஸ்திதி, லயம் இது எல்லாத்துக்கும் எவர் காரணமாக இருக்காரோ, உற்பத்தி ஸ்திதிலய ஹேதவோஸ்ய கல்பாஹா. பகவானுடையவே இன்னொரு விபவாவதாரம் தான் சங்கர்ஷணர்னு சொல்லிட்டேனோ. வாசுதேவனோட ஒரு விபவம் தான். அதனால் வாசுதேவனே தான், பகவானே தான் கீழே பாத்தாளத்திலையும் ஆதிசேஷ ரூபத்தில் இருந்தும் தாங்கிறார். அவர் உற்பத்தி, ஸ்திதி, லயத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கார். பிரகிருதியோட முக்கியமான குணங்களான சத்வரஜம் தமஸுக்கும் காரணமாக இருக்கார். இவருடைய கட்டாட்சத்தினால்தான் பூதங்கள்லாம், பஞ்சபூதங்கள் ஒன்றும் சிருஷ்டி பண்ணிட்டு பிரவர்த்திக்கிறது. ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேராபகான்னு வேதம் சொல்றதே. ஜடமான பஞ்சபூதங்கள் ஒன்றுலேருந்து ஒன்று உண்டாகுமா? ஜடம் ஒன்று உண்டாக்க முடியுமா? ஒரு ஸ்டூலை பண்ணிட்டுதுன்னு சொல்லுவாள? ஒரு தச்சன் தானே ஸ்டூலை பண்ண முடியும். ஒரு ஆசாரி தானே ஸ்டூலே தன்னை தானே ஸ்டூலாக்கிட்டுதுன்னு சொல்லுவாள? அதுபோல பஞ்சபூதங்களும் ஜடம்தான். ஆனால் அந்த ஜடமே ஒன்று உண்டாக்குறது அப்படின்னு சொன்னால், ஒரு விதையை பூமியில் போட்டோமானா கரெக்டாக 3 ஆனா கீரிண்டு வெளியில் வருது. பூமியை கீரிண்டு 2 இலை விடுறது, அப்புறம் முள்ள செடியாகிறது, அப்புறம் மரமாறுது, பூக்கிறது, காய்க்கிறது. அந்தந்த பிரகிருதி தர்மம் என்ன உண்டோ, தேங்காய்னா தென்னை மரம்னா தென்னங்காய் காய்க்கிறது. ஒரு ஆச்சரியம், ஒரு நாளும் தென்னை மரத்தில் மாங்காய் காய்க்கல, புளிய மரத்தில் தேங்காய் காய்க்கல. பிரகிருதி மாறாமல் இருக்கு. ஏன்னா சத்தியமான பகவானுடைய ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கிறதுனால அந்த பிரகிருதியும் சத்தியமாக இருக்கு. இத்தனை காலத்தில் பூக்கும் காய்க்கும்னு சொன்னால் கரெக்டாக காய்க்கிறது, அதுதான் காய்க்கிறது. அந்தந்த மரத்துக்கு என்னவோ, மாதுளை மரம்னா மாதுளம் பழத்தை தான் கொடுக்கறது. அது இந்த பிரகிருதியோட இந்த குணங்களை யார் வளர்க்கிறாரோ, எவருடைய கட்டாட்ச மகிமையினால இந்த பிரகிருதி சக்தி உள்ளதாக இருக்கோ, எவரோட ஸ்வரூபம் நிலையானதோ, யாராலையும் எவருடைய சைகையை அறிஞ்சிக்க முடியாதோ, ஒன்றா இருக்கிறது பலதாக எப்படி எவருடைய சக்தியினால் ஆச்சோ, அந்த மகிமையை யார் சொல்லுவார்? ஒரு அவ்வியக்தந்தான் பிரபஞ்சமாக ஆயிருக்கு. யத்ரூபம் துருவமகிருதம் யதேகமாத்மன்னே நானாதாத் கதமுக வேத தஸ்ய வர்த்துமே. இவருடைய பெருமையை யார் சொல்லுவார்? எவரிடத்துல இருக்குன்னும் சொல்லலாம், இல்லைன்னும் சொல்லலாம். எல்லாம் அவரிடத்துல இருக்கு, அவர் தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதும் வேதம் 2 விதமாக ஸ்ருதி சொல்றது. இருக்கிறதாயும் இல்லாததாயும் எவர் ஒத்தரிடத்திலேயே தோன்றதோ, கம்பீரமான பராக்கிரமத்தோடு எவர் இந்த பிரகிருதியிலேயே சிங்கம் போல நடமாடினாரோ, ராமனாயும் கிருஷ்ணனாயும் பரசுராமனாயும் கருணையோடு கூட
சத்துவகுணத்தை பிரதானமாக கொண்டு ஸ்ரீ ராமாதிகளாய் எவர் இந்த பிரகிருத்தியில நடமாடினாரோ மூர்த்திர்னஹா புருகிருபயா பபார சத்வம் சம்சுத்தம் சதததிதம் விபாதி எத்ரே. அந்த வாசுதேவனே நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறோம். என் நாமஸ்ருதமனு, எந்த பகவானுடைய அந்த அவதார நாமத்தை ராமான்னோ கிருஷ்ணான்னோ வாசுதேவான்னோ ஒருத்தன் சொல்லிவிட்டானானாலோ இல்லை கேட்டாலோ துக்கத்தினாலேயோ தும்மல்னாலேயோ கீழே விழறத்தையோ தற்செயலாகவோ ஏதோ ஒரு ஏமாற்றத்திலேயோ வேறு வழி இல்லாமலோ அவன் நாமத்தை சொல்லிவிட்டானானா ஆர்த்தோவா எதிபதிதா பிரலம்பனாத்வா, புலம்புறதுக்கு என்னன்னு புரியல, அதுக்காக பகவான் நாமத்தை புலம்பி விட்டான். எப்படி சொல்லிவிட்டாலும் எவனுடைய நாமம் எல்லா பாபத்தையும் போக்கிவிடுமோ. ஹந்தியம்பா சபதிநாம் அசேஷமன்யம் கம்சேஷாத் பகவத ஆசிரயன் முமுக்ஷு. எல்லா பாபத்தையும் எவனுடைய நாமம் போக்கி விடுமோ அப்பேற்பட்ட ஆதிசேஷனை தவிர மோட்சத்தை விரும்புகிறவாள் யாரை அண்டுவாள்? அந்த ஆதிசேஷனையே நாங்கள் அண்டி இருக்கோம் அப்படின்னு. 1000 தலை உடையதான அந்த பகவான் தன் தலைமையிலேயே இவ்வளவு பெரிய ஹிமாச்சலம் முதலிய மலைகளெல்லாம் சுமக்கிறார், கங்காதி காவேரி முதலிய நதிகளெல்லாம் சுமக்கிறார், சமுத்திரங்களெல்லாம் சுமக்கிறார், சர்வ பிராணிகளையும் உடைய பூமண்டலத்தையே சுமக்கிறார், ஒரு சிறு அணுபோல சுமக்கிறார். யானை மேலே ஒரு எறும்பு ஊர்றா போல ஆதிசேஷனுடைய தலையில் இத்தனையும் இருக்கான். மூர்தன்யர்ப்பிதமனுவத் சஹஸ்ரமூர்தோ பூகோலம் சகிரி சரித் சமுத்திர சத்வம் ஆனந்தியாதனிமித விக்ரமஸ்ய பும்னஹா கோவீர்யான்யதி கணயேத் சஹஸ்ர ஜிஹ்வஹா. அப்பேற்பட்டவரே, 1000 தலை உடையவரே, 1000 வாக்குகால கூட ஸ்தோத்திரம் பண்ணி முடியுமா? நாரதர் சொல்றார், 1000ன்னா ஒருத்தனுக்கு கிடைச்சா கூட இந்த 1000 தலை உடையவரை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவர் இல்லையா? பகவானை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாதே, உணரணும்னு ஆசைப்படும்பார் ராமகிருஷ்ணர். அடிக்கடி ராமகிருஷ்ணர் ஏன்னால் ஒரு யானை மேலே ஒரு எறும்பு ஊறின்னு இருந்தால் அந்த எறும்பால யானையை முழுக்க பார்க்க முடியுமோ? அதோ அங்கே யானை வருது அப்படின்னால் நம்ம இங்கே இருந்தோமானால் பார்க்க முடியும். யானை மேலேயே ஒரு எறும்பு ஊறின்னு இருக்கு, அந்த எறும்பால யானையை முழுக்க பார்க்க முடியுமோ? அத்துணுண்டு எறும்பு, அதுக்கு அத்துணுண்டு கண்ணு, அதால் அந்த யானையை பார்க்க முடியுமோ? இது யானைன்னு தெரியுமோ? யானை மேலே தான் ஊறின்னு இருக்கோன்னு தெரியுமோ? தெரியாது. அதுபோல தாண்டா நீ, யானை மேலே இருக்கிற ஒரு எறும்புக்கு சமண்டா நீம்பார் ராமகிருஷ்ணர் அடிக்கடி. அதனால் பகவானை நான் தெரிஞ்சுன்னுட்டேன்னு இப்படிலாம் அசட்டுத்தனமாக சொல்லாதே. யானை மேலே தான் இருக்கோம்னு வேணால் அந்த எறும்பால் தெரிஞ்சுக்கலாம். நான் ஒரு பெரிய ஒரு பூதத்து மேலே இருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறா போல அந்த பகவானுடைய ஒரு ஆதாரத்தில் தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறத உணரலாம். ஏவம் பிரபாவோ பகவான் அனந்தஹா துரந்த வீரியோரு குணானுபாவா. இவ்வளோ மகிமை வாய்ந்த அவர், அவருடைய வீரியம், நற்குணங்கள், பெருமைகள், இந்த அனந்த பகவான் யார் சொல்ல முடியும்? அவ்வளோ பெருமை வாய்ந்தவர். விளையாட்டா இந்த பூமண்டலத்தை தலையில் சுமக்கிறார். சகல காமங்கனைகளையும் மனுஷனுக்கு அவரை உபாசிக்கிறவாளுக்கு எல்லா விதத்திலையும் அவர் பூர்த்தி பண்ணுறார் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி ஸ்லோகம் இந்த அத்தியாயத்தில், ஹே பரீட்சித்ராஜனே, ஏதாவதி ஹி ராஜன் பும்சஹா பிரவருத்தி லக்ஷணஸ்யே தர்மஸ்யே விபாககதயா உச்சாவச்சா விசதிருஷா யதா பிரஷ்னம் யாச்சக்ஷே கிமன்யதி கதயாமயிதி. இதோட இந்த அத்தியாயம் முடிஞ்சு கொடுத்து, ராஜன்னே மனுஷனுடைய பிரவருத்தி மார்க்கத்துக்கு மூலமாக இருக்கார் கீழே இந்த ஆதிசேஷன். அவரோட பெருமைகள்லாம் யதாசக்தி நான் சொன்னேன். அந்த பிரவருத்தி மார்க்கத்தில் இருக்கிறவாள் அறிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவாளுக்காக இந்த 7-14 லோகங்களுடைய விஷயங்களையும் நான் சொன்னேன். எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆக்ரகம் உடையவாளுக்காக இந்த விஷயத்தை சொன்னேன். இப்போ எதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவாளுக்கு விஷயம் இல்லை. இதெல்லாம் பகவானுடைய விபூதி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா தெரிஞ்சுக்கட்டோங்கிறதுக்காக இதை நான் சொன்னேன். இதுவும் நான் எவ்வளோ தூரம் யதா பிரஷ்னம், நீ எவ்வளோ தூரம் கேள்வி கேட்டையோ, நான் எவ்வளோ தூரம் எங்கள் அப்பாட்ட கேட்டுண்டேனோ அதை நான் உனக்கு சொன்னேன். இன்னும் நான் என்ன சொல்லணும் ராஜன்னு, உனக்கு நான் இன்னும் என்ன சொல்லணும் அப்படிங்கிறதோட இந்த அத்தியாயம் முடிகிறது. ரொம்ப அழகு. நான் இன்னும் உனக்கு என்ன சொல்லட்டும் அப்படின்னு கேட்டு முடிக்கிறா. கிமன்யதி கதையாமயிதி. ராஜன்னே, இன்னும் நான் உனக்கு என்ன சொல்லணும் சொல்லு அப்படின்னு கேட்டு அழகாக இந்த அத்தியாயம் முடிகிறது. உடனே அடுத்த அத்தியாயத்தில் ராஜா பிரஷ்னம் பண்ணுறார். நரகம்னு ஒன்று சொல்கிறாளே
பிரம்மண்ணே அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கோ அப்படின்னு நரகாநாம பகவன்னு சொல்லுங்கோன்னு கேட்டதுனால கொஞ்சம் நரகத்தை பற்றி சொல்ல போகிறார். நாளைக்கு ஒரு 2-3 நரகம் தான் சொல்ல போகிறேன்னா, 28 நரகத்தை பற்றி சொல்லியிருக்காள். பேரெல்லாம் அவசியம் சொல்கிறேன், ஏன்னா சிலது சபையிலையும் சொல்ல முடியாததாக இருக்குது. சில நரகங்களோட விஷயங்கள்லாம் தனிப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. சில நரகங்கள் அவசியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சபையிலையும் எங்கள் பெரியவாள்லாம் அதை விடாமல் சொல்லணும்பா. அந்த நரகத்தையும் கொஞ்சம் நரக வர்ணனத்தையும் சொல்லிவிட்டு மேலே அஜாமிலோபாக்கியானம் ஆரம்பம். நாளைக்கு பாகவத சப்தாகத்தில் இப்போ 3 நாள் பாராயணமாக இருக்குது. இன்னொரு 4 நாள் இருக்குது அஜாமிலோபாக்கியானம். மேலே கதை தொடரும். நாம வைபவம், குருவாயூரப்பனோட அனுகிரகம், மேலே இந்த ஆதிசேஷனுடைய அனுகிரகம். இந்த ஆதிசேஷன்தான் ஸ்ரீரங்கத்திலையும் அனந்த சயனத்திலையும் பெருமாளை தாங்கின்னு இருக்கா. பெருமாளுக்கும் ஆதாரமாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவரோட பெருமையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த ஆதிசேஷனுடைய பெருமையும் நான் இருக்கேன்னு திருவனந்தபுரத்தில் அடிக்கடி அதை உணர்த்தின்னு இருந்தார். இப்போவும் இருக்கா, உணர்த்தின்னு இருக்கார். ரொம்ப அதிகமாக உணர்த்தின்னு இருந்தார் ஒரு காலத்தில். இந்த ஆதிசேஷனுடைய இருப்பை, அனந்தனுடைய இருப்பை, அனந்த சயனத்தில் தானே பெருமாள் படுத்துன்னு இருக்கார். அனந்த பத்மநாபர் அப்படின்னு இவர் பேரையும் சேர்த்து தான் சொல்கிறது. அவர் படுத்துன்னு இருக்கிற நாகத்துக்கு அனந்தம்னு பேர். இப்போ இந்த அத்தியாயத்தில் சொன்ன அனந்த பத்மநாபர் அதில் தான் படுத்துன்னு இருக்கார். அதுபோல் இங்கே ஸ்ரீரங்கத்திலையும் அவர் தான் ஆதிசேஷன். ஆதிசேஷத்தில் தான் அல்பத்தில் தான் மிருதுதர பனிராட் போக பரியங்க பாகே அப்படிங்கிறார் பராசர பட்டர். மிருதுதர பனிராட், பனின்னா சர்ப்பம், பனிராட் சர்ப்பராஜன். ஆதிசேஷன் மேலே, மிருதுவான ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு இருக்கா. இந்த ஜேஷ்டாபிஷேக காலங்களில் காப்பு சாத்துவா பெருமாளுக்கு. இப்போ ஜேஷ்டாபிஷேகம் இப்போ தான் ஆச்சு. வயசான பட்டர்கள்லாம் நான் சொல்லி கேட்டிருக்கேன், எங்களால் உணர முடியும் அப்படின்பா. இந்த ஆதிசேஷன் மேலே காப்பு சாத்துறதே அதை தொடரா போலேயே எங்களுக்கு நாங்கள் உணர்ந்துருக்கோம். ஷாக் அடிக்கும் கையில் அப்படின்பா. அந்த பெருமாளுடைய அந்த பச்சைக்கற்பூரம் இத்தியாதிகள் எண்ணெய் எல்லாம் காய்ச்சி சாத்தராலே தைலக்காப்பு தொடரத்தே எங்களுக்கு அது ஒரு பிம்பமாக இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிராச்சீனமாக வயசான பட்டர் ஒருத்தர் இருந்தார் இங்கே. அவர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதோட கூடையாக சால கிராமத்தை கொட்டியிருக்காலாம் உள்ள. இப்போ அந்த சைனா அனந்தன் மேலே வெளியில் வடுவடுவாக தெரியறது இல்லையா, அது எல்லாமே சால கிராமமாக. அது ஒரு ரகசியம். நேபாளத்துலேருந்து கொண்டு வந்து அது என்றைக்கும் கொண்டு வந்து அப்படி அனந்த சயனத்துலேயும் நிறைய சால கிராமங்கள் அடியிலையும் கீழே இருக்குது, சுற்றியும் இருக்குது, அதுலேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இந்த மூலஸ்தானத்தில் அவ்வளவு சால கிராமங்களாம். அதனால தான் அந்த சாநித்தியம் இழுக்கிறது. ஸ்வயம்புவா சாலக்கிராம மூர்த்தி அங்கே லட்சக்கணக்காக கூடையாக கூட்டியிருந்தாலானா அது ஏன் இருக்காது? தான் ஜீவசமாதி ஆற காலத்தில் மந்திராலயத்தில் துங்கபத்ரா நதிக்கரையில் கூடையாக சால கிராமத்தை தன் மேலே கொட்ட சொன்னாராம் ராகவேந்திர சுவாமிகள். தான் உட்காந்துட்டு அந்த குழியை ஏற்படுத்தி தானே உட்காந்துட்டு தன் மேலே கூடையாக சால கிராமத்தை கொட்ட சொல்லி ஜீவசமாதியாக அவர் பார்த்துட்டு இருக்கிறதையே கல்லை வச்சு அடிக்கினாலாம். அவர் பார்த்துட்டு இது மாதிரி 2-3 பேருடைய சமாதி தான் பார்த்துட்டு இருக்கிறதையே கல்லை வச்சு சுற்றி கட்டுறதை அவளே பார்த்துட்டு இருந்தா. ஞானேஸ்வரருடைய சமாதி அப்படி தான். ஆலந்தின்னு பூனாலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது ஜீவ சமாதி. அதுபோல் ராகவேந்திர சுவாமிகள், போதேந்திர சுவாமிகள் வாழலாம் ஜீவ சமாதின்பால். தான் சமாதியாரத சதாசிவ பிரம்மேந்திரா தான் சமாதியாரத தானே பார்த்துட்டு இருந்தா. அந்த அமைக்கிறத அந்த ரீதியில் அந்த கூடையாக சால கிராமத்தை கொட்டினதுனால இப்போ எப்போ திறப்பான்னு காத்துன்னு இருக்கா மந்திராலயத்தை. திறந்தா போதும் ஒரு 10,000 பேர் ரெடியாக இருக்கா பிரதட்சிணம் பண்ணுறதுக்கு. அந்த சந்நிதியை திறந்து தீபம் போடுறதுக்குள்ளே 10,000 பேர் வாசலில் நிற்கிறா. அது ராகவேந்திர சுவாமிகளுடைய பெருமையும் கூட, சால கிராமத்தினுடைய பெருமையும் கூட. அவ்வளவு கூடையாக சால கிராமத்தை அவரோட சேர்த்திருக்கா. அதுபோல் இங்கே இருக்கிற அந்த மூர்த்தியும் ஸ்ரீரங்கநாதனும் அனந்த சயனமும் எல்லா க்ஷேத்திரமுமே திவ்ய தேசங்கள் சால கிராமத்தினால ஆனது தான். அதுவும் வானமாமலை சால கிராமத்தினாலேயே ஆனவர். மூலமூர்த்தியே சால கிராமத்தினால ஆனவர். பத்ரிகாசிரம நாராயணர் சால கிராமத்தினாலேயே ஆனவர். இது மாதிரி 8 மூர்த்திகள் சாலக்கிராம மூர்த்தியாகவே இருக்கா. ஸ்ரீகூர்மம் சால கிராமத்தினாலேயே ஆனவர். ஸ்ரீமுஷ்ணம் இதெல்லாம் இருக்காலே சால கிராமத்தினாலேயே ஆனவர். சால கிராமமே மூர்த்தமாக ஆயிடுது. இதுபோல் ஸ்ரீ பிருந்தாவனத்தில் ராதா ரமணன் அவர் சால கிராமத்தினாலேயே ஆனவர். அவர் சால கிராமத்தினாலேயே
ஆனவர் இங்கே ஸ்ரீரங்கத்திலேருந்து போன கோபால பட்ட கோஸ்வாமி தான் அந்த மூர்த்தி சாலக்கிராம மூர்த்தியை பூஜை பண்ணி அந்த மூர்த்தியே கிருஷ்ணனாக ஆயிட்டார். அவருக்கு அப்புறம் ராதாரமணன் கோவில் கட்டி ஸ்ரீரங்க பட்டரோட சம்பந்தம் அந்த கோவில். அப்படியெல்லாம் சாலக்கிராமத்தோட பெருமை அந்யாதிருஷம். அப்பேற்பட்ட அந்த அனந்தனுடைய இதை ஸ்பரிசிச்சாலே எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறா. தொட்டு பூஜை பண்ணக்கூடிய சேவை பண்ணக்கூடிய கைங்கரியப்பரா. அப்பேற்பட்ட அனந்தனுடைய பெருமைகள் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. மேற்கொண்டு ஒரு அத்தியாயம் மிச்சம் இருக்குது பஞ்சமத்தில். அதை நாளைக்கு சொன்னால் ஷஷ்டஸ்கந்தம் மேலே ஆரம்பம். குருவாயூரப்பனோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுதாப்தே கம்வாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம். ஹர நமः பார்வதீபதயே. ஜானகீகாந்தஸ்மரணம். சத்குரு ஆஞ்சநேயமூர்த்திக்கு.